வணக்கம். நம்ம ஏபிபி 2024 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் preliminary எக்ஸாம். ஏபிபி 2024 preliminary எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதை நம்ம அடிக்கடி சொல்லியே இருக்கணும். அப்பதான் நம்ம இதை மறக்காம இருப்போம். கம்ப்யூட்டர் எழுத போறோம்னு. இல்லைன்னு வச்சுக்க, நாம உட்காந்து நோட்லயே எழுதி நிற்போம். அப்படித்தானே? அதெல்லாம் உதவாது நமக்கு. அப்போ ஒரு லேப்டாப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு லேப்டாப்பு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தாலும் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ண கற்றுக்குவாங்க. ஒரு மவுஸ் யூஸ் பண்ண கற்றுக்குவாங்க ஃபர்ஸ்ட். அப்போ பேசிக் குவாலிஃபிகேஷன் ஹவு டு ஹேண்டில் தி கம்ப்யூட்டர் அண்ட் சிஸ்டம் ஃபாஸ்ட்லி அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் நமக்கு மவுஸை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோ, ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியாது. இல்லை, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியுது, மவுஸை ஹேண்டில் பண்ண தெரியல, மவுஸை பிடிக்க தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ எப்படி 3 மணி நேரத்தில் 200 கொஸ்டின் அடிப்போம்? அப்போ கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ற ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அதுதான். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், சிபிடி. ஓகேவா? புரியுதா? எல்லாரும் கம்ப்யூட்டர் நாலேஜை வளர்த்துக்குவாங்க. இல்லைன்னா சிஸ்டம் வாங்கிக்குவாங்க. உங்களால் உங்ககிட்ட கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இல்லைன்னா நேராக போதிலா அகாடமிக்கு பஸ் பிடிச்சி வந்துருங்க. நாம் இங்கே நிறைய லேப்டாப் நிறைய சிஸ்டம் வச்சு என்னது மாடர்ன் கம்ப்யூட்டரோட நாம் என்ன பண்ணுறோம், மாடர்ன் கிளாஸ் ரூம் வச்சுக்கிறோம். இங்கே கற்றுக்கலாம். உங்களுக்கு வசதி இல்லைன்னா நேராக இங்கே அகாடமிக்கு வந்துருங்க. உங்களுக்கு ஆளுக்கு ஒரு லேப்டாப் தரோம், இங்கே கற்றுக்கலாம். சரியா? உங்களுக்கு முதல் ட்ரைனிங்கே அதான் கொடுக்க போகிறோம். எப்படி மவுஸ் பிடிக்கிறது, வேகமாக எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு. சரியா? அது இருந்தால் தானே பாஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் படிச்சுட்டு கம்ப்யூட்டரில் ஆட் பண்ண தெரியலன்னா நாம் எங்கே போகிறது? சரியா? ஏய், ஓகே, நாம சிலபஸ் பார்க்கலாம். சிலபஸ் பார்த்துடலாம். இது அனெக்சர் 3 சிலபஸ் ஃபார் preliminary எக்ஸாம். சிலபஸ் ஃபார் preliminary எக்ஸாம். ஓகே, இப்போ preliminary எக்ஸாம்ல என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம முன்னே preliminary எக்ஸாம் எத்தனாம் பக்கம் இருக்கு? 7ஆம் பக்கம் இருக்கு. எத்தனாம் பக்கம் இருக்கு? இந்த பக்கத்தெல்லாம் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7th பேஜில் இருக்கு preliminary எக்ஸாம். என்னது ஷெட்யூல் இருக்கு. 7th பேஜில் preliminary எக்ஸாம் ஷெட்யூல் இருக்கு. அதுல preliminary எக்ஸாமை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. preliminary எக்ஸாமை சிலபஸை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின், தட் இஸ் 150 மார்க். 75 கொஸ்டின் 150 மார்க்குக்கு. 75 இன்ட்டு 1.5. 75 இன்ட்டு 1.5 எவ்வளோ ஆச்சு? 150 இல்ல, 75 இன்ட்டு 2னா தான் 150 மார்க்கு. 1.5 மார்க் ஒரு மார்க்குக்குன்னா 75க்கு எவ்வளோ? 112.5 மார்க்குக்கு வெறும் ஜிகே. மொத்தம் 300 மார்க்கில் ஜிகேவுக்கு மட்டும் எவ்வளோ மார்க்கு? 112.5 மார்க்கு. மோர் தென் 1/3. மோர் தென் 1/3 மார்க் எதுக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க? நாம் எதுவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் எழுதுற மாதிரியே ஜிகேவுக்கு எவ்வளோ போட்டு வச்சுக்கிறாங்க? 112.5 மார்க்கு. மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் இதுக்கு 25 கொஸ்டின். 25க்கு 37.5. 37.5 இதுக்கு 25 மார்க். ஆக மொத்தம் 150 மார்க்குகள் கொண்டது ஒரு செஷனா இருக்கு. 1 75 கொஸ்டின், 2 25 கொஸ்டின். அடுத்தது லா, அது என்னவா இருக்கு? 100 கொஸ்டினா இருக்கு. அதுக்கு 150 மார்க். ஆக மொத்தம் 100 பிளஸ் இது 100 கொஸ்டினுக்கு எவ்வளோ ஆச்சு? 150 மார்க். 150 பிளஸ் 112.5 பிளஸ் 37.5 ஆக மொத்தம் 300. இதுதான் என்னது, இந்த 200 கொஸ்டினை 300 மார்க்குக்கு பிரிச்சுக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த 300 மார்க்குக்கான சிலபஸ், தட் இஸ் 200 கொஸ்டினுக்கான சிலபஸ் என்னன்னு கொடுக்குறான். எதுல இருந்து இந்த 200 கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு.
இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல 75 மார்க்கு 75 கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கும் மார்க்கும் இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு 1.5 மார்க் போட்டதுனால. இந்த 75 கொஸ்டின் தட் இஸ் 112.5 மார்க்குக்கான சிலபஸை பார்த்துடலாம். இதுல இருந்து தான் எவ்வளவு கொஸ்டின்? 75 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், யாரெல்லாம் இந்த 4th குரூப், 2nd குரூப், 1st குரூப் முன்னாடியே எழுதிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி இந்த 112.5 மார்க் எடுக்கிறது. அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி. இப்போ அவங்க கூட தான் நம்ம போராடணும் போல இருக்குது. சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்குங்க சார். பிரேக் ஆகுதா? இல்ல சார், அவங்களுக்கு நல்லா பாரு மாமா, ஒரு தடவை செல் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுமா. எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குதா? நல்லா கேக்குது சார். ஓகேம்மா, வெரி குட்மா. சரிம்மா, ஓகேம்மா. சரி, ஜெனரல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது? ஜெனரல் சயின்ஸ் யூனிட் 1. ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது? ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சயின்டிபிக் நாலேஜ், சயின்டிபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசன், rote learning versus conceptual learning, science as a tool understanding past, present, future. இதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியல. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜெனரல் சயின்டிபிக் லா, மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, எவரிடே அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், எலக்ட்ரானிக், மெக்னீசியம், லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் பிசிக்ஸ், லேசர், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். 3வது எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட், ஆசிட், பேஸ், சால்ட், பெட்ரோலியம் ப்ராடக்ட். இதெல்லாம் கெமிஸ்ட்ரி. ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாம் கெமிஸ்ட்ரி தானடா? எஸ் சார். இதெல்லாம் எங்க வீட்டுக்காரி கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லி கொடுப்பான். கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி. நமக்கு அது என்னன்னே தெரியாது. மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், லிவிங் ஆர்கானிசம், இவாலுவேஷன், ஜெனட்டிக், பிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த், இதெல்லாம் ஹியூமனை பத்தி படிக்குது. என்வாயர்மெண்ட் அண்ட் எக்காலஜி, இதெல்லாம் சயின்ஸுக்குள்ள வருது. என்னது? சயின்ஸ் இன் ஜெனரல். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே இதுக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்குது. கரண்ட் ஈவெண்ட் யூனிட் 2 என்னது? கரண்ட் ஈவெண்ட். இதுக்கு என்ன பார்க்கணும்? டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். நாம டெய்லி லைவ்லாவே படிக்கிறானா? படிக்க மாட்டாங்க. டெய்லி எதனா ஒரு சப்ஜெக்டுக்கு லைவ்லா படிக்கிறானா? படிக்க மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் எங்க படிக்க போறாங்க? படிச்சு தான் ஆகணும். இனிமேலுக்கு நியூஸ் பேப்பரை படிச்சா ஏதோ ஒரு டெய்லி கரண்ட் ஈவெண்ட்டை பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இதுக்கு மேலதான் செட் பண்ணுவாங்க. அதனால இதுக்கு மேல இருந்தனாலையும் ஒழுங்கா படிங்க. ஹிஸ்டரி, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவென்ட், நேஷனல் சிம்பிள், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட், எமினன்ட் பர்சனாலிட்டி அண்ட் பிளேசஸ் இன் நியூஸ், ஸ்போர்ட்ஸ், புக்ஸ், ஆத்தர். இந்த புக்ஸ், ஆத்தர் இதெல்லாம் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாம் படிச்சு வச்சிருப்பாங்க. இந்த புக்குக்கு யார் ஆத்தர், இந்த மாதிரி எல்லாம் பார்த்து இதெல்லாம் நேஷனல் சிம்பிள், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ல ஈஸியா படிச்சிடலாம். முதல்ல தமிழ்நாட்டுக்கு படிச்சு வைங்க. செங்காந்தல்னா யாருக்குமே தெரியுமான்னு பேர் மட்டும் தெரியுது, அது பூ எப்படிங்கன்னு கூட பல பேருக்கு தெரியாது. செங்காந்தல் தெரியுமா? தெரியாதா? இங்க பல பேருக்கு செங்காந்தல்னா என்னன்னே தெரியல. தேசிய மலர்ரா, தமிழ்நாடு மாநில அரசின் மலர். செங்காந்தல் அப்படின்றது ஒரு அழகான மலர். செங்காந்தல் எங்க தோட்டத்துல எங்க வீட்டுல நிறைய இருக்கும். அது சரி சித்த வைத்தியம். அந்த கிழங்கு வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. யாருன்னா இந்த பூவை பார்த்தா முதல்ல வேற பிடிங்கி கிழங்கு தேடிட்டு போயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? செங்காந்தல் மலரோட கிழங்கு ஒரு மருந்து. அதனால தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வரை ஆடு, அதுதான் தமிழ்நாடோட மிருகம். வரை ஆடு, மரம், பனை மரம். அப்புறம் என்னது? இந்த புறா தான் பறவை. என்ன புறா அது? மாணிக்க புறா. மரகத புறாவா மாணிக்க புறாவா? மரகத புறா. இப்படி
இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ல இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோ, ஒரு என்னது மதுரை திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம், இந்த மாதிரி நிறைய இருக்கு, சின்னம், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல், மக்கள் தொகையில கல்வி அறிவு பெற்றோரோட மக்கள் தொகை எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, குழந்தைகள் எவ்வளோ, குடிக்கிறவங்க எவ்வளோ, குடிக்காதவங்க எவ்வளோ, இப்படி எல்லாம் நிறைய ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டாட்டிக் இருக்கு. இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், எல்லா மாநிலத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சு. சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஜட்ஜஸ், தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு மொத்தமா கேட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க படிப்பறிவு, தமிழ்நாட்டில் இவ்வளவு கல்வி அறிவு இருக்கு, கேரளாவில் இவ்வளவு கல்வி அறிவு இருக்கு, இதுதான் வித்தியாசத்துல அதிகமா பார்க்க பண்ணணும்னு. ஆனா எந்த ஆன்சருமே அவங்க ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. கேள்வி கேட்டாங்க, பதிலும் சொன்னாங்க, ஆனா அதுக்கான உண்மை பதில் என்னன்னா அவங்களும் சொல்லல, நாமளும் கண்டுபிடிக்க முடியல. எதை மீன் பண்ணி அந்த கேள்வி கேட்டாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸை வச்சு நிறைய கேள்விகள் வரும். பாலிடிக்ஸ்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா, பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம், தேர் யூட்டிலிட்டி, ப்ராப்ளம் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம். இதுல நீங்க முதல்ல வந்து என்னது, ஐயோ என்னடா இதுக்கு பேரு மறந்துட்டேன், திராவிடர் அப்படின்னு தான் எனக்கு கேட்பாங்க. திராவிட கட்சிகள் ஆளுது இல்லை இப்போ. அப்போ திராவிடர்கள்னா யாரு, திராவிடர் கொள்கைன்னா என்ன, இந்த கட்சிகள்லாம் எப்போ உருவாச்சு, இப்படின்ற கேள்விகள்லாம் கூட நீங்க சேர்த்து படிச்சுக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஜியாகிராபிக்கல் லேண்ட்மார்க், புவி அளவுல குறியீடுகள், இதெல்லாம் வந்து ஜியாகிரபி லேண்ட்மார்க். இதுக்கு ஒரு சட்டமே இருக்கு. ஜியாகிரபிக்கல் என்னடா சட்டம் இருக்கு, புவிசார் குறியீடுகள் சட்டம்னு ஒண்ணு இருக்கா, இங்கிலீஷ்ல என்ன, என்னத்த படிச்சீங்களோ. புவிசார் குறியீடுகள் சட்டம் தனியார். இப்போ எப்படி பேட்டன்ட் ஆக்ட், இந்த மாதிரி புவிசார் குறியீடுகள், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ். எக்கனாமிக், கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், எக்கனாமிக்ஸ் தெரியணும், பொருளாதாரம், சயின்ஸு, லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, புதிய கண்டுபிடிப்புகள். நம்ம ஊர்ல ராமர் பிள்ளைன்னு ஒருத்தர் பெட்ரோல் கண்டுபிடிச்சோன்னு சுத்திருந்தான். இந்த மாதிரி புதுசா கண்டுபிடிக்கிறேன்னு நிறைய பேர் சுத்தி இருப்பாங்க. இந்த லேட்டஸ்ட் இன்வென்ஷனுக்கு தான் வந்து நோபல் பரிசு தராங்க. ஒரு வருடமும் லேட்டஸ்ட் இன்வென்ஷனுக்கு தான் என்ன பண்றாங்க, நோபல் பிரைஸ் தராங்க. இந்த நோபல் பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்தாவே லேட்டஸ்ட் இன்வென்ஷன்லாம் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஓகேவா? ப்ரொமோனன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் வேரியஸ் ஆர்ட்ஸ், சயின்ஸ், லெக்சர் அண்ட் பிலாசபி, இது ரெண்டுமே அதுதான். இதுல முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்னது, கரண்ட் ஈவெண்ட். இதெல்லாம் என்னது, கரண்ட் ஈவெண்ட்ல பார்க்கணும். யூனிட் 3 ஜாகிரபி ஆஃப் இந்தியா, இந்தியாவோட புவியியல். அப்படிதானடா, புவியியல்னா தானே ஜாகிரபி, வரலாறு, புவியியல், அறிவியல், இதெல்லாம் படிச்சுமா இல்லையா? புவியியல், லொக்கேஷன், பிசிக்கல் ஃபியூச்சர், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட், வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில், மினரல், நேச்சுரல் ரிசோர்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், இதெல்லாம் இந்தியாவில். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், சோசியல் ஜியாகிரபி, பாப்புலேஷன் டென்சிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ரேசியல், linguistic group and major tribes, natural calamity, disaster management, environmental and pollution, reason to prevent measures, climate change and green energy. இந்த climate changeன்றது இன்னைக்கு வேர்ல்டு வைடு பெரிய ஒரு இதுவா இருக்கு. climate சேஞ்சுக்கு நிச்சயமாக வந்து நீ சட்டம் இயற்றணும், இந்த புவியை பாதுகாக்கணும், climate change லா கொண்டு வரணும், climate சேஞ்சிங்க்கு லா கொண்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ வந்து பசுமை தீர்ப்பாயங்கள் இருக்கு, கிரீன் ட்ரிபுனல்ஸ், பேஸ்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் தான் கிரீன் ட்ரிபுனல்ஸ், அதுக்காக உருவானது தான். இப்போ ரீசெண்டாக கூட அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டாரு, இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு உடனடியாக இந்தியாவில் சட்டம் இயற்றணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் கொண்டு வரணும், இல்லைன்னா என்ன ஆகும்,
பனிப்பிரதேசங்கள்லாம் என்ன ஆயிரும், பாலைவனங்களாக மாறும். பனிப்பிரதேசங்கள் பாலைவனங்களாக மாறிட்டா நாமெல்லாம் வாழும் தகுதியை இழந்துருவோம். மனித உயிர்கள் இங்க வாழ முடியாது. அப்போ பனிப்பிரதேசங்கள் காக்கப்படணும். இப்போ பனிப்பிரதேசங்கள் அளவு குறையுது. அப்போ இந்த பனியெல்லாம் உருகி தண்ணியா மாறி கடல்ல கலக்கும் போது நாம் உயிர் வாழும் வாய்ப்பை இழந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த பூமி தன்னுடைய சுயத்தை இழக்குது. அப்போ பூமி தன் சுயத்தை காப்பாற்றணும்னா இந்த கிளைமேட் சேஞ்சை தடுக்கணும். கிளைமேட் சேஞ்சை தடுக்கணும். இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற மெஷர்மெண்ட். சரியா? இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளிய நாகரிகம், அரப்பா நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம், அரப்பா நாகரிகம், கரெக்டாடா? அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்திய வரலாறு. ஆரியர்கள், வந்தியர்கள் இவங்க தனியா ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நாம எதனா சொன்னா இவங்க எதனா சொல்லுவாங்க. சரியா இல்லையா? அங்கிருந்து ஆரம்பிச்சு குப்தா, டெல்லி சுல்தான், முகல், மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்டு பாமினி கிங்டம், சவுத் இந்தியா ஹிஸ்டரி. ஏன்டா இவ்வளவு சொன்னீங்களே, சோழ, சேல, பாண்டியர் இவங்கெல்லாம் சொன்னீங்கணுமா இல்லையா? டெல்லி சுல்தான் சொல்ற, முகல் தெரியுது, மராத்திஸ் தெரியுது. தமிழ்நாட்டில் இருக்கிற சேர, சோழ, பாண்டியன், உலகத்துல 56 நாடுகளை கட்டி ஆண்ட சோழர்கள் உங்களுக்கு கிடைச்ச இல்லையா? என்னடா தமிழ் சிலபஸ் வச்சுக்கிறான் டிஎன்பிசில? அவங்களும் இதுல வருவாங்களா? தென்னிந்தியான்னு சொன்னா அவங்க பேரை மட்டும் ஏன் போட்ட, என் பேரை ஏன் போடல? ஏண்டா டெல்லி சுல்தான் பேர் தெரியுது, எங்களுக்கு சோழன் பேர் தெரியலையா உனக்கு? அது யூனிட் 8ல வச்சிருக்காங்க சார், சமூக வரலாறு சங்கம் ஏஜ். சார் அது தமிழ்நாடு இதுல வந்துரும் சார். தமிழ்நாட்டுல வருமா? இது இந்தியாவில் வராதா? இந்தியாவில் தானே தமிழ்நாடு இருக்குது. அது தனியா ஒரு யூனிட் வச்சிருக்காங்க சார். சரி, உனக்காக நான் அதை விட்டுறேன். சவுத் இந்தியன் ஹிஸ்டரியிலேயே வந்துடும் சார். சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில பேரியா போடல, அப்படின்னா நார்த் இந்தியன் ஹிஸ்டரின்னு வைக்க வேண்டியதானே நீ? கரெக்டா இல்லையா? நார்த் இந்தியன் ஹிஸ்டரி, சவுத் இந்தியன் ஹிஸ்டரின்னு வச்சிருங்களாம்ல. அவங்க எல்லாம் முகல்ஸ்னு மராத்தி எல்லாம் போட்டு எனக்கு ஏன் சோழா போடல? சரி, சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி தி சோசியோ கல்ச்சர் ஹிஸ்டரி இன் இந்தியா. நல்லா இருந்த நாடு எப்படி நாசமா போச்சு? சேஞ்ச் இன் கம்யூனிட்டி அண்ட் கல்ச்சர். அழகா மக்கள் வாழ்ந்துருந்தாங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க? ஹாப்பி ஸ்ட்ரீட்னு போட்டு அவுத்து போட்டு ஆடுறாங்க. வீதியில அவுத்து போட்டு ஆடுவது எப்படி? அப்படி ஒரு கலாச்சாரம் வந்துருக்கு. அப்படித்தானே? ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றாங்க, குடிச்சு விட்டு ரோட்ல ஆடுறானுங்க. அதுக்கு பேர் ஹாப்பி ஸ்ட்ரீட்டா? இன்னைக்கு சென்னையில சிறந்த நாகரிகம். இது கலாச்சார மாற்றங்கள் இந்தியாவில் என்ன நடந்திருக்கு? சரி, என்ன மறந்துருச்சு? புடவை கட்டினவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட்டுக்கு மாறிட்டாங்க. பெரிய கலாச்சார மாற்றம். துணியில தான் மாற்றம். அப்புறம் சமுதாயம், வாழ்க்கை முறையில மாற்றங்கள், இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி, டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம். இந்தியா செக்குலர் சோசியல் ஹார்மனி. ஓகேவா? இதை பற்றியானது ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இன் இந்தியா. இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இங்க பாருங்க, ஜிகேவிலையும் கான்ஸ்டியூஷன் இருக்கு. கான்ஸ்டியூஷன் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் இருக்கு. அப்போ ஜிகேவிலையும் நமக்கு கான்ஸ்டியூஷன் கேட்பாங்க. இங்க பாருங்க, ஜிகேவே தனியா இருக்கு. இந்தியன் பாலிட்டியில மெயினா வந்து ஜிகே இது கான்ஸ்டியூஷன் தான். கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள், சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிஸ்கிரிப்ஷன் பாலிசி, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத் ராஜ், ஸ்பிரிட் அண்ட் ஃபெடரலிசம், சென்டர், ஸ்டேட் அண்ட் ரிலேஷன்ஷிப், எலெக்ஷன், ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா, ரூல் ஆஃப் லா, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். அப்போ நீங்க 2 இடத்துல நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் உதவுது. ஒன்னு லா சப்ஜெக்ட்லயும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு, ஜிகேவுக்குள்ளேயும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. அப்ப இங்கேயும் ஒரு 5 மார்க் நமக்கு வரும். 5 இல்ல, மினிமம் 5 கொஸ்டின் இங்க கேட்பான். 75 கொஸ்டின் இல்ல. அப்ப இது ஒரு 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 பார்ட் யூனிட் 4 இல்ல. அப்ப இங்கேயே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கொஸ்டின் கான்ஸ்டியூஷன்ல வருதா இல்லையா? இப்ப எத்தனை கொஸ்டின் வருதுன்னு நாம் போய் கண்டுபிடிச்சிடலாம். லோக்பால், லோயர் கால்ச்சர், ரைட் டு இன்ஃபர்மேஷன், என்வாயர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சூமர் ப்ரொடெக்ஷன், ஹியூமன் ரைட்ஸ். இங்க பாருங்க, இங்கேயும் லா வருது.
அப்போ லாவுக்கு ஜிகேவிலையும் நமக்கு என்ன இருக்கு, ஒரு குறிப்பிட்ட மார்க் இருக்கு. இது எத்தனை யூனிட்டா இருக்கு, இது யூனிட்டை வச்சோம்னா பிரிச்சிடலாம். 10 யூனிட்டா இருக்கு. அப்படின்னா 7.5 மார்க், 7.5 கொஸ்டின், 15 மார்க். அப்போ நமக்கு 15 மார்க் இங்க இருக்கு. கான்ஸ்டியூஷனுக்கு 15 மார்க் இங்க இருக்கு. ஜிகேவில் கான்ஸ்டியூஷன் நாம் நல்லா படிச்சோம்னா ஜிகேவில் ஒரு 15 மார்க்கு, லா பேப்பர்ல ஒரு 15 மார்க்கு, ஆக மொத்தம் 30 மார்க் கான்ஸ்டியூஷனுக்கே இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டியூஷன் இங்க ஃபுல்லா கவர் ஆகுது, அங்க கொஞ்சம் தான் கவர் ஆகுது. ஆனா அங்க இருக்கிறது இங்க இருக்கிறதும் மிங்கிள் ஆகி தான் வருது. அப்போ இந்த சப்ஜெக்டை எடுத்து படிச்சோம்னா நமக்கு ஒரு 30 மார்க் பிலிமினரில கான்ஸ்டியூஷனே அடிக்கலாம். இங்க ஒரு 15 மார்க்கு, அங்க ஒரு 15 மார்க், ஆக மொத்தம் 30 மார்க் கான்ஸ்டியூஷன்ல மட்டும் அடிக்க முடியும். அப்போ கான்ஸ்டியூஷனை என்ன பண்றீங்க, இந்த சிலபஸ் எடுத்துக்குவாங்க. யூனிட் 5 சிலபஸ் எடுத்து கான்ஸ்டியூஷன் படிங்க போதும். சரியா? இதுக்குள்ளதான் அந்த சிலபஸும் கவர் ஆகுது. அங்க இந்த சிலபஸ்க்குள்ளதான் அந்த சிலபஸ் வர்றதுனால நீங்க இதவே படிச்சுக்குவாங்க. எக்கனாமிக், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ், 5-இயர் பிளான், 5-இயர் பிளான், பிளானிங் கமிட்டி, சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஸ்கால் பாலிசி, மேண்டேட்டரி ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இண்டஸ்ட்ரி, ஹெல்த், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலேஷன், சோசியல் ப்ராப்ளம், இதெல்லாம் இதுல இருக்கு. எக்கனாமிக்கே சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம். நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா சுதந்திரத்துக்கான வரலாறு, இந்திய சுதந்திர வரலாறு. இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல், முதல்ல 1000 துப்பாக்கி வேலூர் கழகம் என்னைக்கு எப்போ வந்தது? 1806 சார். 1806. அதுதான் வந்து முதல் சுதந்திர போராட்டம். வேலூர் துப்பாக்கி கழகம், வேலூர் துப்பாக்கி கழகம் தான் நேஷனல்ல ஃபர்ஸ்ட் உருவானது தமிழ்நாட்டில் தான். அதுக்கப்புறமா தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எல்லாம் உருவாச்சு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாச்சு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவான பின்னாடி அதுல ஒரு மெம்பரா தான் காந்தி வந்து சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி அன்னி பெசன்ட் அம்மையார் அவங்கெல்லாம் முதல்லயே அங்க இருந்தாங்க தானே, நமக்கு ஒன்றும் படிக்கல. அதுல என்ன பண்ணாரு, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இவர் வந்து சேர்ந்தார். 1900 தான் காந்தி வந்தார். 1900 தான் காந்தி வந்தாரு. காந்திக்கு முன்னாடியே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு அது போராடிட்டு இருந்தது. சரியா? எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர், அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி. ஏண்டா BR அம்பேத்கரை முதல்ல போட்டுங்கிறாங்க, மகாத்மா காந்தியை கொண்டு வந்து 7ஆவதா போட்டுங்கிறாங்க. ஏன் அல்பபெடிக்கலா போட்டுக்கிறாங்க? அம்பேத்கர் ஏன்றதுனால முதல்ல வந்துட்டாரு. அப்பயே அன்னை பெசன்ட் அம்மையார்லாம் காணும். காந்தி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் அண்ட் அதர். சரி. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், growth of சத்தியகிரகா அண்ட் மிலிட்டன் மூவ்மெண்ட், கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன், இதெல்லாம் என்னது? நேஷனல் மூவ்மெண்ட். ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடோட வரலாறு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, தமிழர்களின் வரலாறு. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டிங் டு ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரி, தமிழ் கல்ச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு கான்டெம்பரரி டைம். சங்க காலம், முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழகமே எங்க? மதுரையில திரு ஆலவாய், அப்படித்தானே?
திருக்குறள் 1330 1330 நேற்று 948 ஒரு குறள் படிச்சோமே. யாரா சொன்னது 948 ஒரு குறள் படிச்சோம்டா நேற்று கிளாஸ்ல முந்தானத்து கிளாஸ்ல? சார் 958 சார். நோய் நாடி முதல் நாடி. 958 நோய் நாடி நோய் முதல் நாடி. எப்படி ஞாபகம் வச்சுங்க நம்ம இல்லையா? திருக்குறள்ல சிக்னிஃபிகன்ஸ் ஆன் செக்குலர் லெக்சர் ரெலவென்சி டு எவ்ரிடே லைஃப் இன்ஃபேக்ட் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூ ஈக்குவாலிட்டி ஹியூமனிட்டி ரெலவென்ஸ் டு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபன்ஸ் philosophical content in திருக்குறள் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இயர்லி அஜிடேஷன் அகைன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல் ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எவாலுவேஷன் ஆஃப் 19th century சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. இதுதான் என்னது திராவிடர் கழகம் வளர்ந்த கதை அப்படின்ட்டு கேட்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி அங்கிருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? growth ஆஃப் ரேஷனலிசம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் திராவிடன் மூவ்மெண்ட் வந்துருச்சா? இவர்கள் திராவிடர்கள் இல்லாம வாழ மாட்டாங்க. திராவிட மூவ்மெண்ட் திராவிட கொள்கையிலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க. நிறைய கேள்விகள் வரும், அதனால நீங்க அதை தான் முதல்ல படிக்கணும். பிரின்சிபல் அண்டர்லைங் போத் திஸ் மூவ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அண்டு பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா இங்கே தந்தை பெரியார்னு படிச்சுமே. இங்க பாருங்க, நேஷனல் மூவ்மெண்ட்லயும் தந்தை பெரியார் இருக்கிறாரு, தமிழ்நாட்டிலையும் தந்தை பெரியார் இருக்கிறார். தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டே கண்டுபிடிச்சாருன்னு கூட ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஏத்துக்கணும் தான் ஆகணும். சரியா? பேரறிஞர் அண்ணா, ஏன்னா இவங்க தான் இன்னைக்கு ஆள்றவங்களை கண்டுபிடிச்சவங்க. கரெக்டா? அதனால அந்த கேள்விகள் வரும். நாளைக்கு இன்னொருத்தன் கட்சிக்கு வந்தானா அவன் ஸ்டைலுக்கு என்ன பண்ணுவான், இந்த பேர்லாம் தூக்கி அவங்க ஒப்பம் பேரை வச்சுக்குவான். அதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுடைய தலையெழுத்து, இதெல்லாம் மாற்ற முடியாது. ஆட்சிகள் மாறும் போது இந்த சிலபஸும் மாறும், அவங்கவுங்க வரும்போது மாற்றிக்குவாங்க. ஓகே, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது யூனிட் 10. இதுக்கு எவ்வளவு மார்க்கு? 25 சார். 37.5. எவ்வளவு மார்க்கு? 37.5 மார்க்கு. கொஸ்டின் 25. கொஸ்டின் தான் 25. மார்க் எவ்வளவு? 37.5 மார்க்கு. கொஸ்டின் 25. மேல ஒரு பேரா போயிடுச்சா? ஆமாங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. ஓ, டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடா? ஓகே, 9 ஒன்று விட்டுட்டோமா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் இன் தமிழ்நாடு, கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி, இம்பாக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் வேரியஸ், இந்த அதாவது திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் பூரா லிஸ்ட் அவுட் பண்ணிருங்க. அதுல இருந்து தான் கேள்வி வரும். ஏடிஎம்கே பீரியட்ல வந்த ஸ்கீம் எல்லாம் விட்டுருங்க. கலைஞர் இது காமராஜர் பீரியட்ல வந்த ஸ்கீம் எல்லாம் விட்டுருங்க. இவங்க பீரியட்ல வந்த ஸ்கீமை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். கரெக்டா இல்லையா? அப்படிதான் வரும். ரேஷனபிள் ரிசர்வேஷன் பாலிசி, சோசியல் ரிசர்ச், எக்கனாமிக் ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு, ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்கீம்ஸை மட்டும் படிச்சுக்குவாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம், பஸ்ல இலவச பேருந்து திட்டம், வீட்டுக்கு 100 மகப்பேறு திட்டம் சார். மகப்பேறு திட்டம், வீட்டுக்கு 100 யூனிட் கரண்ட் திட்டம், இலவசமா 25 கிலோ அரிசி திட்டம் சார், மகளிர் உரிமை தொகை திட்டம், இலவச டிவி, இலவச கேபிள் டிவி, இலவச பேனு, இலவச மிக்சி, வேற என்ன இருக்குது? முதல்வன் திட்டம் சார். தமிழ் முதல்வன் சார். நான் திட்டம் சார். நான் தமிழ் முதல்வன். முதல்வர் திட்டம், நான் முதல்வர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்களே சார், லேடி லேப்டாப், லேப்டாப் திட்டம், சைக்கிள் திட்டம்,
காலை பெண் திட்டம். சிற்றுண்டி உணவு திட்டம், டிஃபன் திட்டம், மதியம் லஞ்ச் திட்டம். வேற என்ன? மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சார். மக்களை தேடி மருத்துவர், மக்களை தேடி முதல்வர். இந்த முதல்வர்னு ஒரு படம் வருது பாத்தியா, அதே மாதிரி இருக்கும் ஸ்கீம் எல்லாம். உரிமை தொகை 1000 ரூபாய் உரிமை தொகை. 1000 ரூபாய் திட்டம் சொல்லிட்டான். 1000 ரூபாய் பொம்பளைங்களுக்கு பஸ் சார், இலவச பயணம். 108 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலேயே முதலாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர், அது அந்த திட்டம் கூட இருக்கு சார். வீரலட்சுமி. வீரலட்சுமியா? ஏமா நீ வேற. 108 பொது அறிவு சார். ஸ்கீம். சார் இந்த இன்னுயிர் காப்போம் 48 மணி நேரம் அந்த ஒரு திட்டம் இருக்கும் சார். இன்னுயிர் காப்போம் திட்டம், ஃபர்ஸ்ட் எய்டு. சார் இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. புதுமை பெண் நம் பள்ளி திட்டம். நம் பெருமை சார். இந்த மாதிரி புதுமை ஸ்கீமை பூரா எழுதி மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. சத்தியமா ஒரு கேள்வி கேட்கும் பதில் எழுதி வந்துருங்க. இந்த தமிழ்னு ஒரு பேப்பர் இருக்குது இல்ல மெயின்ஸ்ல, அதுல இந்த மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்பாங்க. அந்த 4 கேள்விக்கு யார் நல்லா பதில் எழுதுனாங்களோ அவங்களுக்கு தான் 40 மார்க். அதனால அந்த கேள்விக்கு பதில் எழுதுறதுக்கு போய் தயாராயிருங்க. புரியுதா? தமிழ் எலிஜிபிலிட்டியில நீங்க இந்த மாதிரி புகழ்ந்து எழுதுனாதான் பாஸ் பண்ணுவீங்க, எல்லாம் எழுதுமா பாஸ் பண்ண மாட்டீங்க. புரியுதா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், யாருன்னா உங்க ஊர்ல எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்லாம் இருந்தா கேட்டு சொல்லுங்க. 25,000 ரூபாய் லேப்டாப்பை சும்மா கொடுக்குறீங்க, 100 யூனிட் மின்சாரம் கொடுக்குறீங்க, பொம்பளைங்களுக்கு 1000 ரூபாய், எல்லா பொம்பளைங்களுக்கும் 1000 ரூபாய், எல்லா பொம்பளைங்களுக்கும் இலவசமான பஸ், வருஷம் பூரா 24 ஹவர்ஸ் பஸ்லயே சாப்பிட்டு தூங்கினா கூட காசு கிடையாது, 24 மணி நேரம் பயணம் பண்ணியாக்கலாம். இவ்வளவு சலுகை கொடுக்குறீங்களே, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பாத்ரூமை ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயா தர மாட்டீங்க? எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க யாருன்னா ஒருத்தர். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் யூரின் அவசரமா போனா 5 ரூபாய் கொடுத்தாதான் உள்ள விடுவேன், இல்லைன்னா வெளியே போன்னு சொல்றான். நேரா போய் பஸ் டயர்ல நாய் மாதிரி அடிச்சுட்டு போயினேங்கிறான். எந்த பஸ் ஸ்டாண்டு போனாலும் நாருது. ஒரு இலவச பாத்ரூம் கொடுக்க மாட்டேன்றீங்க ஏன்? எனக்கு இந்த கேள்வி 10 ரூபாய் சார். 10 ரூபாயா? அவசரமா போறோம் 10 ரூபாய்க்கு எங்க போவோம்? பஸ் இலவசமா கொடுத்துட்டீங்க, ஒரு யூரின் இலவசமா போறதுக்கு வழி பண்ணியா நீ? எங்க போவாங்க மக்கள் பாவம்? அப்போ யூரின் போறதுக்கு 10 ரூபாய் வாங்குற நீ, பஸ்ஸுக்கு 2 ரூபாய் வாங்கிக்கலாமே, அதை இலவசமா கொடுத்துருக்கலாமே. அதோட அது காஸ்ட்லி இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நான் 10-15 வருஷமா என்னைக்கு நான் பஸ் ஏற ஆரம்பிச்சேனோ 1992 தான் நான் முதல்ல பஸ்ஸே ஏற ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் பஸ்ஸே ஏறினதில்லை. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையே வரல. நான் 12வது படிக்கிறதுக்கு தருமபுரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது தான் என்ன பண்ணேன், பஸ் ஏற ஆரம்பித்தோம். அப்போ எனக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. ஏன் பஸ் ஸ்டாண்டில் ஒன்று கடிக்க விடமான்றாங்க? எல்லா இலவசம், இவ்வளோ இலவசம் கொடுக்குறீங்க, ஓட்டுக்கு 2000 கொடுக்குறீங்க, 2 ரூபாய் ஒன்று கடிக்கிறதுக்கு சும்மா விட்டா என்ன? ஏன் விடமான்றீங்க? இதுக்கு மட்டும் கேள்வியே கிடையல. ஏயா மனுஷன் ஒண்ணுக்குன்னா அவ்வளவு வேல்யூவா? இலவசமா கொடுக்க முடியாத அளவுக்கு சார் மட்டும் எந்த முதலமைச்சர் பதிலே சொல்ல மாட்டாங்க. சார், ஏன் உங்களால இந்த அது ஸ்கீம் வைக்க முடியல? அது கான்ட்ராக்டிங் சார். அது பூரா கான்ட்ராக்டா ஏன் விடுற? இப்ப துப்புரவு 22 தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் இருக்கிறீங்க, ஒரு ஆமா தொழிலாளர் சார். உன்னால போட முடியாதாங்க? ஆமா சார், அது 5 லட்சம் 10 லட்சம் இல்ல சார், 50 லட்சம் ஆகும் சார் அந்த கான்ட்ராக்ட். அதுவும் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் கிடைக்குது. 50 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய். ஒரு 25 பைசான்னு பிக்ஸ் பண்றாங்க ஒரு யூரினுக்கு, டாய்லெட்டுக்கு 50 பைசான்னு பிக்ஸ் பண்றாங்க. இந்த டெண்டரு ஆமா எவன் சார். ஆளுங்கட்சிக்காரனும் அவன் மட்டும் தான் டெண்டர் எடுக்க முடியும். ஒரு ஆமா சார். நாளைக்கு லட்சமா பணம் கொட்டுற டெண்டர் இதுதான். எந்த ஆமா சார். அரசியல்வாதி இதை விட்டு கொடுக்க மாட்டான். லோக்கல் ஆமா சார். எம்எல்ஏ தான் இந்த டெண்டர் போகுது. ஆமா சார். இருக்கிறதுலயே வேல்யூபிள் டெண்டர் இந்த பாத்ரூம் டெண்டர் தான். ஆமா சார். எந்த ஆளுங்கட்சிக்காரனும் இதை விட்டு கொடுக்கவே மாட்டான். ஆமா ஆனா சார். பஸ் ஸ்டாண்டுக்கு வர பலாயிரம் பேர் ஒரு நாளைக்கு 10 ரூபானா கணக்கு போட்டு பாரு. எத்தனை லட்சம் பேசஞ்சர்ஸ் இந்த தமிழ்நாட்டுல? இத்தனை லட்சம் பேர் 10 ரூபா கொடுத்தா என்ன ஆகும்? எத்தனை கோடி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கா சார்? மெயின்டெனன்ஸே பண்றதுல ஒரு பக்கெட் தண்ணி ஊத்துமான்றான் ஒருத்தன் பாத்ரூம் போயிட்டு வந்தா. அதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி ஊத்துறது 10 ரூபா டிப்ஸ் வாங்கிக்கிறான். அப்போ காசே இல்லாம முதலே இல்லாம பல கோடிகள் பொருள் ஒரு பிசினஸ் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இலவசமே
இலவச மின்சாரமே கொடுக்குறான், இலவச சைக்கிள் கொடுக்குறான், இலவச லேப்டாப் கொடுக்குறான், ஃபேன் கொடுக்குறான், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறான், டிவி கொடுக்குறான். ஆனா ஒண்ணுக்கு அடிக்க விட மாட்டான். அப்ப எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் பாருங்க. பஸ்ஸே ஃப்ரீயா கொடுக்குறோம், பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணுக்கு அடிக்க விட மாட்டான். பூரா பையனும் பஸ் டயர்ல அடிச்சு நடக்கிறான் நைட். ஆனா எவ்வளவு பெரிய ஐயோகிதானா. இவங்க டெவலப் பண்றாங்களா மக்களை. நான் ரொம்ப வருஷமா ஒரு 30 வருஷமா எனக்கு தீராத ஒரு வேதனை. ரொம்ப நாளா திட்டினுங்கிறான், எவன் காதலையும் உடம்பாண்டு. சரி, எக்கனாமிக் கிரவுத் இன் தமிழ்நாடு. ஓகேவா? அச்சீவ்மெண்ட் தமிழ்நாடு வேரியஸ் ஃபீல்டு. இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடோட முற்றங்கள், தமிழ்நாடோட சாதனைகள், இதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூனிட் 9. இதுக்கு ஒரு 10 மார்க்கு, இதுக்கு ஒரு 10 மார்க்கு, 15 மார்க் வருது ஒரு யூனிட்டுக்கு. 9 யூனிட் தாங்க இது. 112.5 9ஆ பிரிச்சா எவ்வளோ? ஏறத்தாலும் 15 மார்க் வருது ஒரு யூனிட்டுக்கு. 15 மார்க்கு ஒரு யூனிட்டுக்கு வருது. அதனால யூனிட்டுக்கு 15 மார்க்கு. நீங்க இந்த ஸ்கீமை மட்டும் படிச்சா ஒரு 15 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் பார்த்துக்கோங்க. சிம்பிளிபிகேஷன், சுருக்கிறது. பெர்சன்டேஜ், நான் நேற்று தான் சொன்னேன். பர்சன்டேஜ் என்ன? அது இன்ட்டு டிவைடட் பை 100 பர்சன்டேஜ் போடுறது. HCF LCM, இது ரெண்டும் தெரிஞ்சாதான் பார்ட்டிஷன் சூட்டு போட முடியும். உங்களுக்கு இவர் ஜட்ஜி சுந்தரமூர்த்தி பலமுறை இதெல்லாம் சொல்லி கொடுத்துங்கிறாரு. HCF எடுக்கிறது எப்படி, LCM எடுக்கிறது எப்படி. பார்ட்டிஷன் சூட்டு போடணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா சூட்டு போட முடியாது. வக்கீலுங்களுக்கு பல பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாமையே மொத்தமா போட்டுக்கிறாங்க. ரேஷியோ அண்டு ப்ரொபோசிஷன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண தெரியுமா? சொல்லி கொடுத்தனா இல்லையா? அதுவும் பர்சன்டேஜ் போடுறது தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஏரியா, வேல்யூம், டைம், ஒர்க். இதெல்லாம் என்னது? மென்டல் எபிலிட்டி. கதை கதையா கொடுப்பாங்க. கதை கதையா கொடுப்பாங்க. 10 பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சா 3 நாள்ல இந்த வேலையை செய்யும் போது 4 பேர் சேர்ந்து 8 நாள்ல எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படின்னு மொத்தமா எதனா கொடுத்துனுப்பான். இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும், இந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம். ஓகேவா? லாஜிக் ரீசனிங், பசில் டைஸ். இந்த கட்டமா போட்டு வச்சுருப்பாங்களே டைஸ், ஒரு பக்கம் 1 2 3 போட்டு மூடி பின்னாடிக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் நம்மளும் சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. விசுவல் ரீசனிங், அல்பா மேட்ரிக் ரீசனிங், நம்பர் சீரியஸ். 1 2 4 5 போட்டு அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய. இதெல்லாம் வந்து காமன். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் தெரியுமா இல்லையா? தெரியாதா? பெரும்பாலும் எல்லாருக்குமே இப்ப ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 6வதுலேயே சொல்லி கொடுத்துறாங்க இதெல்லாம். CBSE என் பையன்லாம் 6வது படிக்கும்போது இதெல்லாம் போட்டுட்டான். இப்பெல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ்ல பசங்களுக்கே சொல்லி கொடுத்துட்றாங்க. என்னன்னா நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் சொல்லியே கொடுக்கறதில்ல. CBSE மெட்ரிக் ஸ்கூல்ல இதெல்லாம் என்ன பண்றாங்க, 6வதுலேருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் CBSEல நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி கேந்திர வித்யாலயாவில் படிக்கிற பசங்களாம் ஈஸியா என்ன பண்றாங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சாதாரணமா ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. நம்ம பசங்க சமச்சீர் கல்வின்னு AAEE 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சொல்லி கொடுக்குறான். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பெயிலும் இல்லைன்னு சொல்லிடுறான். எவனே அது அறிவு வளருது. அவங்க பிள்ளைங்க மட்டும் CBSEல படிக்கணும். அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நடத்துகிற ஸ்கூல் மட்டும் ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, லாட்டின், ஜெர்மன், ஜப்பான்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நாம் மட்டும் எப்பயுமே என்ன பண்ணோம், தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போயிடக்கூடாது, கரெக்டாகணும். தமிழ் மாலும் நகி கொடா அப்படின்னு எழுதி சுத்தின்னு கிடக்க வேண்டிய ரெக்கார்டிங். ஆடா இருக்கட்டும் விடுமாமா. அதனால என்னது, இதெல்லாம் கத்துக்கணும் சின்ன வயசுல இருந்தே. நீங்க கத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுங்க. இதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் நம்ம பசங்களை ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஸ்கூல்ல வளர்க்குறாங்களோ இல்லையோ, நாம சொல்லி கொடுக்கணும். நாம சொல்லி கொடுக்கணும். நாம எப்படி நடந்துக்கிறோம், நாம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்க பார்த்து கத்துக்குவோம். நம்ம பிள்ளைங்க பார்த்து நம்மளை பார்த்து கத்துக்குவோம். அப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கதை கேட்டோம்னா நைட்டு வீட்டுக்கு போன உடனே பசங்க கிட்ட அந்த கதையை சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க, ஒரு கேள்வியா கேளுங்க, 4 விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஈஸியா சின்ன வயசுலயே. ஓகேவா?
ஓகே, அதனால நாமளும் கற்றுக்குவோம், 4 பேர் கற்றுக் கொடுப்போம், நம்ம பிள்ளைங்கள அறிவாளியாக வளர்ப்போம். சரியா? இதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும்போது ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி. சரியா? இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து எவ்வளோ கொஸ்டின்? 100 கொஸ்டின் 150 மார்க். இது 100 கொஸ்டின் 150 மார்க். இந்த 100 கொஸ்டின் அடிச்சிடலாமா? எவ்வளோ சீக்கிரம் படிச்சிட்டோம், அவ்வளோதான். கேள்வி கேட்டால் அடிச்சிட வேண்டியதுதான் மடங்குன்னு. ஆ, வெரி குட். இதுக்கு எல்லாம் நம்ம ஸ்பெஷலாக வாத்தியார் போடுறோம். உங்கள் ஜென்ரல் நாலேஜுக்கு டெய்லி கிளாஸ் நடக்கும். ஜென்ரல் நாலேஜுக்கு டெய்லி கிளாஸ் நடக்கும். யாரும் பயப்பட தேவையில்ல. படிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறமே, எப்படிடா அது எழுதுறதுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் கஷ்டங்கள் தீர்க்கப்படும். இதெல்லாம் உங்களை படிங்கன்னு சொல்லலை, இதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். எந்த வாத்தியார் வச்சா இதெல்லாம் நல்லா சொல்லி தருவான் அப்படின்னு. இதுக்காக ஒரு ஐஏஎஸ் அகாடமி கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நாளைக்குள்ள முடிவு தெரிஞ்சிடும். ஒரு அகாடமியவே நாம் சப்போர்ட்டுக்கு எடுக்க போகிறோம். ஒரு ஐஏஎஸ் அகாடமியோட பேசிட்டோம். அவங்க நாளைக்கு நாம் எவ்வளோ ரெமுனரேஷன்ன்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு டிசைட் பண்ணுறோம். அதனால் ஒரு ஐஏஎஸ் அகாடமியவே நம்ம அகாடமியோட அட்டாச் பண்ண போகிறோம் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் 150 மார்க். அதனால் உங்களுக்கு 3 மாதம் ஒரு ஒரு தமிழ்நாட்டோட ஒரு சிறந்த ஐஏஎஸ் அகாடமியோட சிறந்த வாத்தியார்கள் உங்களோட அட்டாச் ஆகிட்டு உங்களுக்கு இந்த 3 மாதமும் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து தமிழ் எக்ஸாமுக்கும் அதே அகாடமி நமக்கு ட்ரெயின் பண்ண போகுது. அதனால் நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்ல. நம்மளோட என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு சப்ஜெக்டுக்காக ஒரு ஐஏஎஸ் அகாடமியை நம்ம அகாடமியோட அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணி டெய்லி 1 or 2 hours வந்து டெய்லி பேசிஸில் கிளாஸ் நடத்த போகிறாங்க. கண்டினியூஸாக எவ்வளோ நாளைக்கு? 90 டேஸுமே இருக்கும். அட்லீஸ்ட் நாம் பிளான் பண்ணுற இந்த 75 டேஸும் இந்த சப்ஜெக்ட், இந்த ஒரு சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 75 டேஸுமே நடக்கும். ஏன்னா இந்த 150 மார்க் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, லாவுக்கு 150 மார்க்கு, லாவுக்கு நாம் 75 நாள் எடுக்கும்போது இதுவும் எடுக்கணும்னாலுமே இல்லையா, ஈக்குவல் மார்க்ன்றதுனால ஈக்குவலாக நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஜிகேவுக்கு அப் டு 75 டேஸ் நாம் லா நடத்துகிற மாதிரியே நடத்துவோம். அதுக்காக ஒரு அகாடமியோட பேசியாச்சு. நாம் கிளாஸ் வந்து ஏறத்தாழ 17ஆம் தேதி பிகின் பண்ணலாம் அப்படின்ட்டு டைம் டேபிள் தயார் பண்ணிக்கிறோம். 17th ஜிகே கிளாஸும் பிகின் ஆயிரும். 17th இந்த ஜிகே கிளாஸும் பிகின் ஆகும். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தனியாக போய் எதுவும் புக்கு வாங்கி படிக்க தேவையில்லை. படிக்க தேவையில்லை. இந்த 150 மார்க்கில் மினிமம் 100 மார்க் எடுக்க வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. குறைஞ்சது ஜிகேவில் 100 மார்க் கீழே யாரையும் எடுக்க மாட்டீங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி. 100 மார்க் கீழே யாரும் எடுக்கவே மாட்டீங்கன்றதுக்கு நாங்கள் கேரண்டி. சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை பேசிக்கிறோம். பயப்பட தேவையில்ல. ஓகேவா? அதனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் தான் படிக்கிறோம், ஆனால் சப்ஜெக்ட் அவங்க பார்த்துக்குவாங்க. சரியா? ஓகே. அடுத்தது லா. லா என்னது? டிகிரி ஸ்டாண்டர்டு. டிகிரி ஸ்டாண்டர்டு. யூனிட் 1க்கு 25 கொஸ்டின், யூனிட் 2க்கு 25 கொஸ்டின், யூனிட் 3 25 கொஸ்டின், யூனிட் 4 25 கொஸ்டின். ஆக மொத்தம் ஒரு யூனிட்டுக்கு 37 மார்க்கு. எவ்வளோ மார்க்கு? 37 மார்க்கு. 4 37 150. நீங்களாம் கணக்கு போட கற்றுக்கினா தான் இங்கெல்லாம் வந்து ஜிகேலாம் எழுத முடியும். கணக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ ஒரு யூனிட்டுக்கு 37 மார்க்கு. 4 யூனிட்டு 4 37 150 மார்க்கு. கரெக்டாடா? அவ்வளோதானே பிரிச்சுங்கிறாங்க. 4 37 மார்க்கு 150 மார்க்குக்கா பிரிச்சுட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 37 மார்க் 25 கொஸ்டினுக்கு ஒரே சப்ஜெக்ட் தான். ஐபிசி மட்டும் படித்தா 37 மார்க்கு. ஐபிசி மட்டும் படித்தா 37 25 கொஸ்டின் வெறும் ஐபிசி மட்டும். அப்போ ஐபிசி இப்போ புது சப்ஜெக்டாக மாறிடுச்சு. இது என்ன கொடுமைன்னா, பழைய ஆக்டில் 511 செக்ஷனு, புது ஆக்டில் 351 சார். 358 351 358 8 சார். 8 358 ரிப்பீல் அண்ட் சேவிங். 358
ரிப்பீல் அண்ட் சேவிங் கடைசி செக்ஷனு. கடைசி செக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான செக்ஷனு. அப்போ 511 பிளஸ் 358 எவ்வளவு ஆச்சு? எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது சார். 869 869 செக்ஷன்ல இருந்து 25 கேள்வி. 869 செக்ஷன்ல இருந்து எவ்வளவு கேள்வி? ரெண்டுமே கம்பேரிட்டிவ் பண்ணியும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதைத்தான் இப்படி படிக்கலாம். அதான் ரெண்டையும் சேர்த்துட்டு நானு 869 செக்ஷன். இந்த பாட்டுக்கு எவ்வளவு செக்ஷன்? 869 செக்ஷன்ல இருந்து 25 கொஸ்டின். ஓகே ஓகே. எவ்வளவு படிக்கணும்? வெறும் 511க்கும் இதே 25 கொஸ்டின் தான் இருந்தது. இப்போ ஒரு 358 சேர்த்தன பின்னாடி அதே 25 தான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அப்போ 869 செக்ஷன் படிக்கணும். கம்பேர் பண்ணும்போது ஒரு 5-6 செக்ஷனை தவிர மீதி எல்லாமே இந்த 511க்குள்ள இருக்கிறது தான். பெரிய மாற்றங்கள் இல்லை. கம்பேரிசனோட சேர்ந்து தான் நாம் படிப்போம். முதல்ல ஐபிசியை படிச்சிட்டோம்னா இந்த 511க்குள்ளேயே இந்த 358 வந்துடும். மீதி என்ன இருக்குதுன்றத தனியா படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நாம கம்பேரிட்டிவ் ஸ்டைலில் தான் இந்த சப்ஜெக்டை படிக்க போறோம். ஐபிசியை படிக்கிறோம், அதுக்குள்ளேயே பிஎன்எஸ் முடிக்கிறோம். 2 in 1 படிச்சா மட்டும்தான் இந்த 75 நாள்ல இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கு ரொம்ப நாள்லாம் ஒதுக்க முடியாது. ரொம்ப நாள்லாம் ஒதுக்கணுங்கன்னா இந்த 869 படிக்கிறதுக்கு இந்த 75 நாள் சரியா போயிடும். அப்புறம் மீதி சப்ஜெக்ட் தான் எங்க போறது? அப்போ லா பேப்பர்ல அதிக மார்க் ஐபிசிக்கு தான். லா பேப்பர்ல அதிக மார்க் ஐபிசிக்கு தான். 37.5 மார்க் இருக்கு. 37.5 மார்க் ஐபிசிக்கு மட்டும். அதுக்கு அடுத்தது யூனிட் 2க்கு ஒரு 37.5 மார்க், 25 கொஸ்டின். அதுல சிஆர்பிசி அலாங் வித் பிஎன்டபிள்யூஎஸ். சிஆர்பிசியில் எவ்வளவு செக்ஷன் இருக்கு? 484 செக்ஷனு. 484. இப்போ 531 செக்ஷனுக்கு இது 531. 484 531 எவ்வளோ? 900, 1000, 1000க்கு மேல போயிடுச்சு. 1000க்கு மேல போயிடுச்சா டீச்சர்? கரெக்டா 1000 தாண்டிடுச்சா இல்லையா? எவ்வளோட 1000க்கு மேல? 1005 சார். 1005. 1015ன்றாங்க ஒருத்தர். 1015 தானா? அப்போ கூட்டுல தெரியல. யாருமா அது? 1015 சார். 1015 செக்ஷன்ன்றது எவ்வளவு மார்க்குன்னு கேட்டனா வெறும் 10 மார்க். 10 மார்க் கூட இல்லை. 4ஆ பிரிக்கிறாங்க. 25 கொஸ்டினை 4ஆ பிரிக்கிறாங்க. 25 4ஆ பிரிச்சா எவ்வளோ? 4 6 24. 6 கொஸ்டின். 6 1/2, அதாவது 10 மார்க்னு வச்சுக்கலாம். ஏறத்தாழ 17 மார்க். 37.5 4ஆ பிரிக்கணும். அதனால இப்படியே கொஸ்டினா மாத்திக்கலாம். 6 கொஸ்டின். அப்போ 6 கொஸ்டினுக்கு 1015 செக்ஷன். 6 கொஸ்டினுக்கு எவ்வளவு செக்ஷனு? 1015 செக்ஷன்ல 6 கொஸ்டின் உண்டு. அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு படிக்கணும். இல்ல ரெண்டு தான் கம்பாரிசன் தானே. சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்ஏ. அப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சிஆர்பிசிக்கு சேர்ந்துதான். கம்பாரிசன் தானே. அப்போ 12 12 பிரியுது. ஆனா இங்க பாருங்க, இது தனி கோடா கொடுத்துக்கிறாங்க. இங்க பாருங்க, ஐபிசி தனியா இருக்கு, பிஎன்எஸ் தனியா இருக்கு. 2ஆ பிரிக்கிறாங்க. 25 கொஸ்டினை 12 கொஸ்டினா பிரிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்ஏ இதை 4ஆ பிரிக்கிறாங்க. 2 சப்ஜெக்ட் 4ஆ வருது. புது ஆக்ட் பழைய ஆக்ட் 4க்கும் சேர்த்து 25 கொஸ்டின். அப்போ 12 கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? ஆமா, அப்படியே டபுளா தான் வருது. சரியா? அப்போ ஐபிசி ஒரு யூனிட் ஆகவும்
சிஆர்பிசி எவிடன்ஸ் ஒரு யூனிட்டாகவும் இருக்கு. அப்போ ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் மொத்தமா சேர்ந்து 50 மார்க். 50 கொஸ்டின் 75 மார்க். பாதி சப்ஜெக்டை இவங்க எடுத்துக்கிறாங்க. ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் அலாங் வித் நியூ ஆக்டோட சேர்த்து என்ன பண்றாங்க, பாதி சப்ஜெக்ட் இவங்க 3 ஆக்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போ 75 மார்க் இந்த 3 சப்ஜெக்ட் படிச்சா போதும். 50 கொஸ்டின் 75 மார்க் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும். சரியா? அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 3 மேஜர் தான். ஏன்னா 50% ஆஃப் மார்க் இதுல இருந்தே வந்துருக்கு. 50% ஆஃப் மார்க் இதுல இருந்து வர்றதுனால ஃபர்ஸ்ட் நாம ஆரம்பிக்கிறது ஐபிசில தான் ஆரம்பிக்கிறோம். நாம சிலபஸே ஃபர்ஸ்ட் டேவே ஐபிசி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? அப்படிதான் ஆரம்பிப்போம். இந்த 3 ஆக்டும் முதல்ல மதியம் கிளாஸா ஆரம்பிப்போம். மார்னிங் கிளாஸ் எல்லாமே மைனர் ஆக்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு ஸ்டேட் மைனர் ஆக்ட், ஒரு சென்ட்ரல் மைனர் ஆக்டா ஆரம்பிக்கலாம். யூனிட் 3 பாருங்க, கான்ஸ்டியூஷன். ஏற்கனவே ஜிகேவில் 5th யூனிட்டா அது இருக்கு. ஜிகேவில் 5th யூனிட் இங்க என்னவா இருக்கு, யூனிட் 3ல ஒன்னா இருக்கு. யூனிட் 3ல ஒன்னா இருக்கு. இந்த யூனிட் 3யும் 4ஆ பிரிக்கிறாங்க. அப்போ நாலா பிரிச்சா இதுக்கு 10 மார்க் இங்க இருக்கு, 15 மார்க் அங்க இருக்கு. ஆக மொத்தம் எவ்வளவு இருக்கு? 25 மார்க்குக்கான கேள்வி ஏறத்தாழ பெரிய கொஸ்டினா இங்க இருக்கு. 2வது பெரிய சப்ஜெக்டா ஐபிசிக்கு அடுத்தது நல்ல ஒர்த்தான ஒரு சப்ஜெக்டா கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு இப்போ. சரியா? பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட், டிசிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, ரிட் அண்டர் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் 32 அண்ட் 226 ரொம்ப லிமிட்டட் போர்ஷன். இதுக்கு 10 மார்க். இதே போர்ஷன் அங்க ஜிகேவிலையும் கவர் ஆகிக்குது. சரியா? அங்க ஒரு 10 மார்க் மேல இருக்கு. சரியா? அப்போ ஈஸி. அடுத்தது ஹியூமன் ரைட் ஆக்ட். பாருங்க, ஹியூமன் ரைட் ஆக்டுக்கு மட்டுமே இங்க ஒரு 10 மார்க் கொடுத்து வச்சுக்கிறான். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மட்டுமே இதுல ஈஸியா அடிக்கிறோம். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டுக்கே 10 மார்க். அப்போ கரெக்டா அவன் பிரிச்சு கொடுப்பானா இல்ல மொத்தமா எடுப்பானான்னு தெரியாது. பட் 4ம் பிரிச்சிருந்தா 4க்கு ஈக்குவல் ரைட் தான் கொடுக்கணும் சப்ஜெக்ட் வைஸ். சிபிசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, செக்ஷன் 9, 10, 11. அடுத்தது ஆர்டர் 7, 8, 27, 79, 80, framing of issue order 14, inherent power 149 to 151, caveat 148A. ஆக மொத்தம் 11 சாப்டர் மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. ஒன்லி 11 ஏரியாஸ். 11 ஏரியாஸ் மட்டும். நாம இதை கடன்னு ஒரு 2-3 நாள்ல முடிச்சிடலாம் அதிகபட்சமா. ஓகேவா? ஆக இதை 4ஆ பிரிச்சிருக்காங்க. மொத்தமே இதுக்கு என்னது, சிபிசிக்கு எல்லாத்துக்குமே ஏறத்தாழ 9 மார்க் தான். 9 மார்க் அந்த லெவல்ல தான் இருக்கு. அப்போ 6 கொஸ்டின். சரி, யூனிட் 4 2ஆ பிரிக்கிறாங்க, ஏபின்னு. 25 கொஸ்டின். இந்த 25 கொஸ்டினுக்கு தான் இந்த 3, இந்த யூனிட் 1, 2, 3 இது 3க்கும் 75 கொஸ்டின். 75 கொஸ்டின் ஏறத்தாழ 112.5 மார்க்க இந்த மேஜர் ஆக்ட் பூரா எடுத்துக்குது. மேஜர் ஆக்ட் பூரா எடுத்துக்குது. அதனால மேஜர் ஆக்ட்ல இருந்து மட்டுமே நாம என்ன பண்றோம், இவ்வளவு சப்ஜெக்ட் படிச்சாவே 112.5 மார்க் எடுத்துக்குவோம். மீதி வெறும் 37.5 மார்க் தான் இந்த மைனர் ஆக்டுங்க பூரா எடுத்துக்குது. மைனர் ஆக்டுங்க பூரா எடுத்துக்குது. எவ்வளோ? சென்ட்ரல் மைனர் ஆக்ட், ஸ்டேட் மைனர் ஆக்ட், இவ்வளோ ஆக்டும் சேர்ந்து வெறும் 25 கொஸ்டின் தான். அப்போ இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த 25 கொஸ்டினுக்கு பயந்துக்கிட்டு மொத்தமா மைனர் ஆக்டே படிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அதிகப்படியான டைம் ஐபிசிக்கும் கான்ஸ்டியூஷன், சிஆர்பிசி எவிடன்ஸ் இது மாதிரி கொடுக்குற வரைக்கும் என்ன ஆகும், இதுக்கு நீங்க பலமாவே இருக்கலாம். மைனர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு கடந்து போறது நல்லது. மைனர் ஆக்டை பூரா மனப்பாடம் பண்றதுன்றது வெரி டேஞ்சர். அப்போ மைனர் ஆக்ட்லயே செலக்ட் பண்ணி எந்த மைனர் ஆக்ட் இன்னைக்கு ப்ராக்டிக்கலா யூஸ் ஆகுதோ அந்த மைனர் ஆக்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கடந்து போறது தான் நல்லது. நாம அந்த வகையில் ஒரு 10 ஆக்ட் இப்பயே அடிச்சு முடிச்சிட்டோம். சரியா? மைனர் ஆக்டை கடகடன்னு பார்த்துடலாம். இது சென்ட்ரல் மைனர் ஆக்ட். சென்ட்ரல்
மைனர் ஆக்ட் பாருங்க, ஆர்ம்ஸ் ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ம்ஸ் ஆக்ட், நாம ஆர்ம்ஸ் ஆக்டை படிச்சுட்டோம், போன வாரம் தான் படித்தோம். ஆர்ம்ஸ் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட், சைல்டு லேபர் ஆக்ட், காப்பிரைட் ஆக்ட், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், எலக்ட்ரிசிட்டி ஆக்ட். இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல ஒரே ஒரு செக்ஷன் தான் கேட்பாங்க. என்ன செக்ஷனு? 135. 135டா, எலக்ட்ரிக் தெப்ட். 135 இல்லையா அது? கரெக்டா இல்லையா? எலக்ட்ரிக் தெப்ட் எவ்வளோ? 135 தானே? ஏண்டா நானே ஞாபகம் வச்சுங்கிறேன். 135 எலக்ட்ரிக் தெப்ட். இதுதான் அடிக்கடி கேட்குற கேள்வி. அப்போ ஒரு செக்ஷனுக்கே ஒன்று படிச்சா போதும், ஒரு புக்குக்கே, வேற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட்ல செக்ஷன் 3 தானே பனிஷ்மெண்ட் இல்லையா? செக்ஷன் 3 என்னடா? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல செக்ஷன் 2 டெஃபினிஷன், 3 and 4 பனிஷ்மெண்ட். இதெல்லாம் ரெண்டே செக்ஷன் தான், வேற எதுவுமே இல்லை. அப்படி அப்படியே படிச்சுட்டு போயினே இருக்கலாம். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், ஆமா. இம்மாரல் டிராபிக் ஆக்ட் அண்ட் ப்ரொவின்ஷன் ஆக்ட், ஜுனைல் ஜஸ்டிஸ் நேத்தா முடிச்சோம், ஜேஜே ஆக்ட், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் SFSAI, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் படிச்சு முடிச்சிட்டோம். பப்ளிக் கேம்லிங் ஆக்ட், ரயில்வே ப்ராப்பர்ட்டி அன்லாஃபுல் பொசிஷன் ஆக்ட், SC/ST ஆக்ட் படிச்சு முடிச்சிட்டோம். இன்சல்ட் ஆஃப் நேஷனல் ஆனர் ஆக்ட், டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு டெஃபினிஷனுக்கு அடுத்தது செக்ஷன் 66, 67, 68, 69, 4 செக்ஷன் தான். 4 செக்ஷன் படிக்கவே தேவையில்ல, 4 செக்ஷன் தான் ஐடி ஆக்ட்ல. கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் 22, ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட்ன்றது நாம வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்டை தான் மாத்திட்டாங்க. மென்டல் ஹெல்த் ஆக்ட், இண்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், ஃபாரினர்ஸ் ஆக்ட், NDPS ஆக்ட், ப்ரீ கன்செப்ஷன் ப்ரீ நாடிக்கல் டெக்னிக்ஸ், அதாவது வந்து இந்த கருவில் இருக்கிற குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தடைக்கிற சட்டம். டேமேஜஸ் PPDL ஆக்ட், 2 ஆக்ட் இருக்கு. நாம என்ன பண்றோம்? 2 ஆக்டும் படிச்சுட்டோம். ஜெனரல் கிளாஸ் ஆக்ட், மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட், ரைட் டு பர்சன் டிசபிலிட்டி ஆக்ட் 2016, டீனேஜ் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பாஸ்போர்ட் ஆக்ட், ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட், லாட்டரிஸ் ஆக்ட். சொல்லுமா? டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடக்ஷன் ரைட் ஆக்ட். டிரான்ஸ்ஜெண்டர் டீனேஜர்ஸ் சொல்லிட்டேன். டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட், டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்டு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல சரி நான் அதை நடத்தும் போது சொல்றேன். நான் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக், லாட்டரிஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் பிளேஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். இந்த போக்சோ ஆக்ட் தான் நான் சொன்னேன். இந்த போக்சோ ஆக்ட் நான் முதல்ல APP எக்ஸாம் கிளாஸ்ன்னு போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸே போக்சோ போட்டேன். அந்த கிளாஸை நான் திரும்ப பப்ளிக்ல போடுங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் போக்சோ ஆக்ட் போட்டப்போ எல்லாரும் கேட்டாங்க, சார் APP எக்ஸாமுக்கு போக்சோ சிலபஸே இல்லை, APP கிளாஸ் பிகின் பண்ற அன்னைக்கு போக்சோவை ஏன் ஃபர்ஸ்ட் கிளாஸா வச்சீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே யார்த்தாலும் 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னது, இந்த வருஷம் APP சிலபஸ்ல போக்சோ ஆக்ட் இருக்கும், அதனாலதான் உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா போக்சோ நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஞாபகம் இருக்கா? போக்சோ ஆக்ட் இந்த வருஷம் சிலபஸ்ல வைக்கணும்னு சொன்னோம். நாம சொன்னதுக்காகவே சிலபஸ்ல வச்சுட்டாங்க. ஏன்னா நாம அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா நடத்தணும். சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 2013, இந்த 2003 இதெல்லாம் என்ன ஆக்ட்? சென்ட்ரல் ஆக்ட் மொத்தம் 37. தமிழ்நாடு ஆக்ட், தமிழ்நாடு சிட்டி போலீஸ் ஆக்ட் 888, 1888. தமிழ்நாடு பிரிவென்ஷன் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ், இதுதான் வந்து குண்டாஸ் ஆக்ட். குண்டாஸ் ஆக்ட்னு நாம சொல்ற ஆக்ட் இதுதான். ஆக்ட் 14. தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அதாவது சாராயமே விற்க கூடாதுன்னு ஒரு சட்டம், ஆனா கவர்மெண்ட்டே விற்குது. அது ஒரு சட்டம் இருக்குது. அது எதுக்கு சிலபஸ் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் எடுத்துடலாம்.
ஏன்னா பயனற்று கிடக்குது இப்போ தமிழ்நாட்டில். அதுக்கு தேவையில்லாம ஒரு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, 20 போலீஸ்ன்னு வச்சுக்கின்னு எதுக்கு வச்சுங்கிறாங்கன்னே தெரியல. அந்த யூனிட் டிஇ விங்குன்னு ஒன்று இருக்கா இல்லையா, புரோகிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு. இந்த புரோகிபிஷன் ஆக்டை என்ஃபோர்ஸ் பண்றதுக்குன்னே ஒரு போலீஸ் யூனிட் இருக்கு. புரோகிபிஷன் ஆக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குன்னு ஒரு டிஎஸ்பி தலைமையில ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 50 போலீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். எதுக்கு வேலை செய்யறான், எதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் என்னைக்கு சாராய கடை எடுத்துக்கிச்சோ அன்னைக்கே அதை நிறுத்திட்டுக்கணும். தேவையில்லாம சம்பளம் இந்த மாதிரி வேஸ்டா கிடக்கு. போன மாசமா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 100 பேர் செத்து போயிட்டான். 100 பேர் செத்ததுக்கு ஒரு 4 போலீஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. 4 நாள் விட்டு திருப்பணும் போஸ்டிங் போட்டாங்க. முந்தா நேரத்து ஹைகோர்ட் கூப்பிட்டு கழுவி ஊத்திங்கிறாங்க. ஏயா 110 பேர் செத்து போனான், 4 பேர் சஸ்பெண்ட் பண்ணி 4 மாசம் ஆகல, திருப்பணும் அவனுக்கு ப்ரொமோஷன் போட்டுறீங்களா? அறிவு இருக்கா உங்களுக்குலாம்? நீங்களாம் அரசு தான் நடத்துறீங்களா, வேற எதனா பண்றீங்களா அப்படின்னு வகையா கேட்டு விட்டுங்கிறாங்க ஹைகோர்ட்ல. எவனெல்லாம் அந்த 110 பேர் சாவுக்கு காரணமானான்தானோ அவன் சஸ்பெண்ட் பண்ணவனுக்கு பூரா ப்ரொமோஷன் போட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுக்கிறானுங்க 3 மாசத்துல. இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ இந்த புரோகிபிஷன் ஆக்டும் எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. இங்க எவனா குடிச்சிட்டு செத்தா அவனுக்கு ப்ரொமோஷனும் போட்டுக்கிறான். நான் சொல்லல, ஹைகோர்ட் சொல்லிங்கிறாங்க. முந்தானேத்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நானும் நியூஸ்ல தான் படித்தேன். அதுதான் இன்னைக்கு புரோகிபிஷன் ஆக்ட் தமிழ்நாடோட நிலைமை. கேமிங் ஆக்ட், ஃபாரஸ்ட் ஆக்ட், புரோகிபிஷன் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் இதெல்லாம் நாம படிச்சுட்டோம். ரேகிங் ஆக்ட், எக்ஸாபிட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட், கந்து வெட்டி தடை சட்டம், தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் டேமேஜஸ் அண்ட் லாஸ் ஆக்ட். இதுல 1992ன்றது தமிழ்நாடு ஆக்ட், 1984ன்றது சென்ட்ரல் ஆக்ட். 2 பிபிடி ஆக்ட் இருக்குது. சென்ட்ரல் ஆக்ட்ல ஒரு பிபிடி ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட்ல ஒரு பிபிடி ஆக்ட். ஓகேவா? ஆனா தமிழ்நாடு ஆக்ட் 1982 ஒன்று இருக்கு. 1992 ஆக்ட் வந்த பின்னாடி 82 ஆக்ட் என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பீல் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு ஆக்ட் வந்த பின்னாடி தான் 84ல சென்ட்ரல் ஆக்ட் வருது. சென்ட்ரல் ஆக்ட் வந்த பின்னாடி திரும்ப தமிழ்நாடு ஆக்ட் அமெண்ட் பண்ணி தமிழ்நாடு ரிப்பீல்டு ஆக்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ட் தமிழ்நாடு ஆக்ட் தான். நாம இந்த 2 ஆக்டையுமே படிச்சு முடிச்சிட்டோம். டிஸ்பிகர்மெண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட், ஓப்பன் பிளேசஸ் போஸ்ட் ஓட்டக்கூடாது, தட்டி வைக்கக்கூடாது, கொடி வைக்கக்கூடாதுன்றான். நடு தார் ரோட்ல ட்ரில் வச்சு ஓட்ட போட்டு கொடி நட்டுறானுங்க, போஸ்ட் ஓட்டிடுறானுங்க. அதெல்லாம் சட்டத்தோட சரி. பிரைஸ் ஸ்கீம் ப்ரோஹிபிஷன் ஆக்ட், இந்த தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு, பிரைஸ் ஸ்கீம்லாம் இருந்துச்சு. ஒரு காலத்துல பொங்கல் சிறப்பு பரிசுக்கு தனியா புக்கெல்லாம் விடுவாங்க அப்பெல்லாம். இப்பெல்லாம் இல்ல. தமிழ்நாடு ஓப்பன் பிளேசஸ் போஸ்டர் பிக்சிங் தட்டி போர்டு ப்ரொவின்ஷன் ஆக்ட், இதுதான் போஸ்ட் எல்லாம் ஓட்டக்கூடாது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 19. இதுதான். இதுக்கு தனியா ஒரு கோர்ட் இருக்கு. அது பிபிடிஎல் கோர்ட், என்ன கோர்ட் அதுக்கு பேரு? டான்பிட் கோர்ட். என்ன கோர்ட்? டான்பிட் ஆக்ட்னு பேர். இதுக்கு பேர் என்ன? டான்பிட் ஆக்ட். இதுக்கு தமிழ்நாட்டுல 2 கோர்ட் இருக்கு. தமிழ்நாடு டான்பிட் ஆக்ட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இது மெட்ராஸ்ல ஒரு கோர்ட், கோயம்புத்தூர்ல ஒரு கோர்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல 2 கோர்ட் தான் இருக்கு. இந்த 2 கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். இப்ப சென்னையில இருந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் பைபிரிபிகேஷன் ஆனப்ப பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா போட்டாங்க. நாகர்கோவில் ஏதோ ஒரு நார்த் சவுத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல். இந்த டான்பிட் ஆக்ட் கோர்ட்ல இருந்த ஜட்ஜை தான் தூக்கி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா போட்டாங்க. மெட்ராஸ்ல சிட்டி சிவில் கோர்ட், ஃபேமிலி கோர்ட்டுக்கு மேல இருக்கு இந்த கோர்ட். இந்த ஆக்டுக்கு தனியா கோர்ட் இருக்கு, ஸ்பெஷல் கோர்ட். இந்த சீட்டு கம்பெனிலாம் நடத்தி ஏமாத்தி ஓடுறாங்கல்ல, ஆருத்ரா கோல்டு அந்த மாதிரிலாம் ஏமாத்துறானுங்கள குரூப்பா, அதுக்குன்னே தனியா ஒரு கோர்ட். கிரிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், ஸ்டாண்டிங் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். இங்க பாருங்க, இந்த ஆக்ட்லயே பெரிய ஆக்ட் இந்த தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் தான். இந்த 16. இந்த தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல எத்தனை செக்ஷன் இருக்கு தெரியுமா? போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல எவ்வளவு செக்ஷன் இருக்கு தெரியுமா? 1000க்கு
இதுக்கு பேரு செக்ஷனல் பிஎஸ்ஓ. எவ்வளவு பிஎஸ்ஓ இருக்கு? 891 சார். எதே 858 இல்ல? ஆமாம் சார் 858 வருது சார். 858 தாங்க சார். 48 858 chapters. பிஎஸ்ஓ இருக்கு இதுல. 858 செக்ஷன் இருக்கு பிஎஸ்ஓ. அது இல்லாம ஜிஓ அண்ட் சர்க்குலர் ஒரு 100 இருக்கும் பின்னாடி. இருக்கிறதுலே பெரிய புக்கு பிஎஸ்ஓ தான். இந்த மெடிக்கேர் சர்வீஸ் பர்சன், மெடிக்கேர் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன், பிரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் டேமேஜஸ், லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 2018, இந்த மாதிரி ஒரு ஆக்டை தான் இப்ப அட்வொகேட்டுங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு. இதுதான் டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். தமிழ்நாட்டில் டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு. அதுதான் இது பிரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் டேமேஜ் ஆர் லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு. அதே மாதிரி தான் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி நீங்க ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி அட்வொகேட் ஆபீஸ்க்கும் அட்வொகேட்டுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் லா கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இது டாக்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் இந்த மெடிக்கேர் சர்வீஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 17. ஆக மொத்தம் 37 ஒரு 17 எவ்வளோ ஆச்சு? 54 ஆக்ட் இருக்கு. 54 ஆக்டுக்கும் சேர்த்து 25 கொஸ்டின் தான். அப்போ இதுல முக்கியமா நான் சொன்ன மாதிரி மடமடன்னு முக்கியமான செக்ஷனை பூரா கடகன்னு சொல்லிடலாம், சொல்லி கொடுத்துடலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 4 ஆக்டா சொல்லி கொடுத்துட்றேன். மடமடன்னு முடிச்சிடலாம். சரியா? முக்கியமான செக்ஷன் மட்டும். மீதியெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் படித்து நோட்ஸ் போட்டுக்கோங்க. அன்னன்னைக்கு டைம் டேபிள் போட்டுருவோம். டைம் டேபிள் படி படிச்சிங்கன்னா போதுமானது, அழகாக முடிச்சிடலாம். நாம் அப்படி இப்போ பாருங்கள், சிலபஸ் 1 மணிக்குள்ளே படிக்கணும்னு நினச்சி 1 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம். அப்படி பர்டிகுலராக எய்ம் பண்ணுறோம், படிக்கிறோம், முடிக்கிறோம். 51 நமதே. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் போதியில் மட்டும்தான் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், 50,000 கொஸ்டின்களோட உங்களுக்கு வெப்சைட் தயாராக இருக்கு. ஆன்லைனில் எக்ஸாம் வச்சு திருத்தி எக்ஸாமு எப்படி டிஎன்பிசியில் வச்சிருக்கிற வெப்சைட் மாதிரியே சேம் லெவலில் சேம் வெப்சைட் நாம் வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே அந்த வெப்சைட் வச்சுங்கிற ஒரே ஆள் நாம் மட்டும்தான். புரியுதா? அதனால நம்மளை தவிர இந்த 51 சீட்டை யாராலுமே அடிக்க முடியாது. யாரும் பயம் கொள்ள தேவையில்லை. 51 ஏபிபியும் போதியோட தான். ஒரு சீட்டு கூட மற்றவங்கள வாங்க விடமாட்டோம். பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஏதாச்சும் சந்தேகம், தவறுகள், குறைகள், நிறைகள் ஏதாவது இருக்கா? கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 பேர் கலந்து வருமா, இங்கிலீஷ் மட்டும் வருமா சார்? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்ல தான் வரும். கம்ப்யூட்டர்ல வரும். கம்ப்யூட்டர்ல வேகமா படிக்க தரணும், உங்களுக்கு வேகமா டிக் பண்ணி தரணும். திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாரும் ஆளுக்கு ஒரு லேப்டாப்பு வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க. அப் டு பிலிமினரி எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஏன்னா நம்ம எல்லா எக்ஸாம் மெட்டீரியலும் நம்ம வெப்சைட்ல வச்சிருக்கிறோம். இந்த எல்லா ஆக்டுமே நீங்க வெப்சைட்ல போய் படிச்சுக்கலாம். எந்த ஆக்ட்லாம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் 2 டேஸ்ல நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். 2 டேஸ்ல இந்த ஏபிபி சிலபஸ்ல இருக்கிற எல்லா ஆக்டும் போத் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ்ல நம்ம வெப்சைட்லயே இருக்கும். யாரும் போய் புக்கு வாங்க தேவையில்லை. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நீங்க 50,000 1 லட்சம் செலவு பண்ணி எல்லா புக்கும் நோட்ஸும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எங்கேயும் போய் தேடி சேர்த்த வேண்டியதில்லை. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏபிபி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் நம்ம வெப்சைட்லேயே இருக்கு. யாரும் புக்கு வாங்காதீங்க. எல்லா புக்கும் இந்த சிலபஸ்ல இருக்கிற எல்லா புக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ் நம்ம வெப்சைட்லேயே இருக்கு. இல்லாத புக்கு 2 நாள்ல ஆட் பண்ணிடுவாங்க. சரியா? எந்த புக்குமே நீங்க வாங்க தேவையில்ல. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர், இந்தியா முழுதும் எல்லா ஸ்டேட்லையும் நடந்த ஏபிபி எக்ஸாமோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். நியர்லி 50,000 கொஸ்டின் நம்ம எய்ம் பண்ணியிருக்கிறோம். யாரும் பயப்பட தேவையில்லை. புக்கே யாரும் வாங்காதீங்க. யாருன்னா பக்கத்துல தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு லேப்டாப்பை வாங்கி ஒரு மவுஸ் கம்பல்சரி, கீபோர்டு அண்ட் மவுஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. கீபோர்டு அண்ட்
மவுஸை அட்டாச் பண்ணிக்கின்னு நீங்கள் மவுஸில் ஹேண்டில் பண்ண கற்றுக்குவாங்க. மவுஸில் ஹேண்டில் பண்ண கற்றுக்குவாங்க. சரியா? அப்போது லேப்டாப் உங்களுக்கு கொடுப்பாங்களா சிஸ்டம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. அப்போ கையில் ஹேண்ட் மவுஸும் நீங்கள் என்ன பண்ணுவோம், லேப்டாப்பில் ஸ்க்ரோல் பண்ண தெரியணும், கையில் பிடிக்கிற மவுஸும் ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்போது அதனால லேப்டாப் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்போ எக்ஸாமில் எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்து மவுஸ் கொடுக்காம விட்டான்னு வச்சுக்கோங்க, விரல்ல தேய்க்க தெரியாது, அங்கே போய் எப்படி தேய்க்கிறதுன்னு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, ஹேண்ட் மவுஸ் யூஸ் பண்ண தெரியாதுல்ல, ஃபிங்கர் மவுஸ் நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? கம்ப்யூட்டர் தான் சார் தருவாங்க. எதையோ ஒண்ணு கூட்டம் அதிகமா இருக்குதுன்னு லேப்டாப் கொடுத்தாரான்னு வச்சுக்கோ கவர்மெண்ட். கீபோர்டுக்கு அங்க வேலையே இல்ல சார். கீபோர்டு வேலை இல்ல சார். ஏன்னா வந்து மவுஸ் ஒரு எக்ஸாம்க்கு நான் போய் அட்டென்ட் பண்ணிருக்கேன் சார். மவுஸ் மானிட்டர் மட்டும் இருந்தா போதும் சார், கீபோர்ட் தேவையில்ல சார். கீபோர்டு வந்து யூஸ் பண்ண கூடாது சார். கீபோர்டு அவங்க இது பண்ணிடுறாங்க. கீபோர்டு தரது இல்லையா? மவுஸ் ஹேண்டில் பண்ண கத்துக்கணுமா இல்லையா? சார் பட் அவங்க உள்ள வச்சு சொல்லுவாங்க, வெறும் மவுஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். அதனால மவுஸ் ஹேண்டில் பண்ண கத்துக்குவாங்க. மவுஸை ஏன் நீங்க ஒரு தாவு இழுத்தா அது ஒரு தாவு ஓடின்னு கிடக்கும், அப்புறம் குறி பார்த்து அடிக்க தெரியாது. கரெக்டு தானே? அதனால நான் ஒன்னே ஒன்று விஷயம், யாருக்கெல்லாம் லேப்டாப் இல்லை மவுஸ் இல்லை எனக்கு வசதி இல்லைன்றீங்களோ அவங்களாம் நேராக போதி அகாடமிக்கு வந்துருங்க. உங்களுக்கு இலவசமா லேப்டாப் தரோம், மவுஸ் தரோம். எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து புதுசா வாங்கணுமா இல்ல ஏற்கனவே வாங்கியிருக்க சர்டிஃபிகேட் போதுமானது சார்? சார் அங்க கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், போட்டோ ஒட்டி சைன் பண்ணி எந்த மாதிரி வாங்கணும்னு இங்க கொடுத்துருக்காங்க சார். இங்க ப்ரீவியஸ் எக்ஸாம்க்கு அதே மாதிரி வாங்கி வச்சிருக்கு. இல்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்க்கு வாங்கி வச்சிருக்கு சார். அதுவே போதுமானதா புதுசா வாங்கணும்? சார் இங்க கொடுத்துருக்காங்க புது ஃபார்மட், அதுல தான் வாங்கணும். இல்ல சார் முன்ஷிப்க்கு வாங்கினது இருக்கு சார், அதுவே போதுமானதா இல்ல திரும்ப வாங்கணும்னு கேக்குறேன். இங்க கொடுத்துருக்காங்க சார் புதுசா, இருங்க பாத்தரலாம் உங்களுக்காக. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். இங்க இருக்கு பாருங்க, நோட்டிபிகேஷன்ல இருக்கு, நம்ம பாத்துருவோம் உங்களுக்காகவே. வெயிட் பண்ணுங்க. டிசபிலிட்டி சர்டிபிகேட் தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க சர்டிபிகேட் இந்த ப்ராப்ளம் தான் வந்துச்சு பழைய சார். ஆமா ஆமா, ஜட்ஜே சொல்றாரு பாருங்க, ஏற்கனவே பழைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போனவங்களை எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல. நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க ஜட்ஜ் ஆக முடியாம. இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியுதா? இப்போ புரியுது சார், புரியுது சார். இங்க இருக்கு பாருங்க சார், ஃபார்ம் 7 23 பேஜ் நம்பர் 23 இருக்கா பாருங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைட் போட்டோகிராஃப், இப்ப போட்டோ எடுத்து இப்ப அபிக்ஸ் பண்ணணும் நீங்க. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். இந்த சர்டிபிகேட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சார். தயவு செஞ்சு யாரும் வந்து பழைய இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏமாந்துடாதீங்க சார். அப்ளிகேஷன் போடுறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அப்ளிகேஷனை கரெக்டா போடுங்க. இங்க பாருங்க, சர்டிபிகேட் நம்பர்ல இருந்து டேட்ல இருந்து எல்லாமே புதுசா தான் இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார், சரி. சரிங்களா? பழைய சர்டிபிகேட்டை வச்சு ஏமாந்துடாதீங்க சார். ஓகே சார், ஓகே ஓகே. இங்க பாருங்க, 2 இடத்துல போட்டோ ஒட்டி, இங்க பாருங்க சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன்மெண்ட், சர்டிபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி பர்சன் இஷ்யூடு. இங்க பாருங்க சீலு, சீஃப் மெடிக்கல் ஆபீசர், மெடிக்கல் சூப்பரண்டன்ட், கவர்மெண்ட் ஆபீசர், இது எல்லாமே புது சர்டிபிகேட்டா தான் இருக்கு சார். இங்க பாருங்க நேச்சர் ஆஃப் தி டாக்குமெண்ட், டேட் ஆஃப் இஷ்யூ, டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால இந்த ஃபார்ம்ல வாங்குங்க சார். பழைய ஃபார்ம்ல இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாதீங்க. பழைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு, பழைய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னு ஏமாந்துடாதீங்க. எல்லாமே அதுக்காக தான் சொன்னேன், இன்னைக்கே இந்த வேலையை தொடங்குங்க. இந்த முதல்ல இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷனை ஒரு தடவை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதை வச்சு முதல்ல உங்க வேலையை ஒன்னொன்னா தொடங்குங்க. போட்டோ எடுக்கிறதுல இருந்து கரெக்டா ஒரு வேலையா பிளான் பண்ணி தொடங்குங்க. அழகா ஒரு பென்ட்ரைவ் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்க. முதல்ல எல்லாமே பிடிஎஃப் ஆக்கி சேவ் பண்ணி எல்லாம் பக்காவா வச்சுக்கிட்டு அப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு ஒன்னொன்னா பொறுப்பா அப்லோட் பண்ணிட்டு, அப்லோடு பண்ண அப்ளிகேஷனை ஒரு தடவை பிரிண்ட் அவுட் எடுத்து திருப்பணும் படிங்க. ஏதாச்சும் குறை நிறைகள் இருக்கா, கரெக்டா அப்லோட் பண்ணி இருக்கிறோமா, அப்படி தவறுகள் இருந்தா அந்த தவறை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு 3 நாள் தராங்க. அந்த எடிட் பீரியட்ல போய் திரும்ப எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணி எடிட் பண்ணி மாத்திக்கலாம். சரியா? அதுக்காக தப்பா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தப்பும் இல்லாம செஞ்சிருங்க. 1க்கு 2 தடவை திருப்பணும் செக் பண்ணுங்க. ஏதாச்சும் சின்ன சின்ன குறைகள் கண்ணுக்கு செக் பண்ணிட்டா எடிட் ஆப்ஷன்ல பண்ணிக்கலாம். ஆமா, 3 நாள் இருக்கு, எடிட் பண்ணிக்கலாம். சரியா? சர்டிபிகேட் எல்லாம் புதுசா வாங்குங்க சார் ப்ளீஸ். பழசு நேத்து ஒன்று வாங்கியிருந்தா கூட யூஸ் பண்ணாதீங்க. புதுசா இதுக்கு நோட்டிபிகேஷன் வந்த பின்னாடி வாங்க.
சரியா? ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஒரு டவுட் சார். இருமா ஜட்ஜு, சொல்லுமா ஜட்ஜு எதனா கருத்து சொல்றாரான்னு கேட்கலாம். நீங்க கேட்டுருங்க, அதுக்கப்புறம் அவரை கூப்பிடுறேன். டிஎன்பிஎஸ்சில ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து போட்டோ இருக்கும்ல சார், அதையும் எடுத்துட்டு ரீசன்ட் போட்டோ தான் அதுலயே வைக்கணுமா சார்? இல்லம்மா, ஒன் டைம் பாஸ்வேர்டு இருந்தா அதை நீங்க எடிட் பண்ண தேவையில்ல. சரிங்க சார். ஓகே ஒன் டைம் பாஸ்வேர்டு இல்லனா புதுசா ஒன் டைம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணனும். இது கிரியேட் பண்ணனும். பாஸ்வேர்ட் இல்ல சார், போட்டோ அதுல இருக்குல்ல சார். அதுதான் போட்டோலாம் எடிட் பண்ண தேவையில்ல. இப்ப அப்ளிகேஷன் போடும்போது தனியா ஒரு போட்டோ ஆட் பண்ண சொல்லும். அந்த போட்டோ பிடிக்கிற தேதிக்கு கீழே போட்டோ கீழே டேட்டோட போட்டோ போட்டு எடுக்கணும். என்னைக்கு போட்டோ பிடிக்கிறீங்களோ அந்த டேட்டோட போட்டோ இருக்கணும். போட்டோவே அப்படியே அந்த போட்டோவை தான் அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் போடும்போது வேற போட்டோ அப்லோட் பண்ணுவீங்க. அதான் அந்த போட்டோவை எடுத்து போய் ஒன் டைம்ல எடிட் பண்ண தேவையில்ல. சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அம்மா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க எந்த வகையும் பண்ண தேவையில்ல. சப்போஸ் போட்டோ கேட்டா இந்த நோட்டிபிகேஷன் வந்த பின்னாடி எடுத்த போட்டோ பேரு பிளஸ் போட்டோ எடுத்த தேதியோட இருக்கிற போட்டோவை கொடுங்க. அதான் 9th 10th பேஜ்ல இருக்கு, பாத்துக்கோங்க. சரிங்க சார், தேங்க்யூ. சுந்தரமூர்த்தி சார், நீங்க எதனா அட்வைஸ் பண்றதுன்னா பண்ணிருங்க சார். அப்ளிகேஷன் போடுறதுல எல்லாம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியல, எல்லாம் முடிச்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் டைம் 2:30 மணிக்கு வச்சிருக்கிறாங்க மதியம். ஓகே ஓகே ஓகே. மதியத்துல வச்சிருக்கிறாங்க. காலையில எல்லாம் ஃப்ரீயா போறதுக்கும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் டைமிங்க்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே இருக்கணும். அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கம்ப்யூட்டர் எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. எழுதாதவங்க என்னன்னா, அங்க ஒரு பேப்பர் ஒரு பேனா கையில கொடுத்துருவாங்க, ஒரு மவுஸ் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களே ஆன் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு டைமிங் ஸ்டார்ட் ஆயிடும். கொஷின்ஸ் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அந்த கொஷின்ல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து டவுட்டா இருக்குதுன்னு ரிவ்யூ போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம், ஆன்சர் கிளிக் பண்ணாமே கூட. அப்படி இல்லாம ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு கூட இதுல டவுட் இருக்குதுன்னு ரிவ்யூ போட்டு போயிடலாம். அந்த ரிவ்யூ போட்ட கொஸ்டின்லாம் தனியா நிற்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் ஓப்பன் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்சரை மாத்திக்கலாம். சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்குங்க, அவ்வளவுதான். வேற ஆன்லைன் எக்ஸாமு எல்லா எக்ஸாமையும் எல்லா கொஸ்டினையும் திரும்பவும் வந்து அட்டன் பண்ற மாதிரியும் இருக்கும். டவுட்டா இருந்துச்சுனாவே ரிவ்யூ போட்டுருங்க. ரிவ்யூ போடுறதுனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. ரிவ்யூ போட்டா தனி காலத்துல ஆட் ஆகி நிற்கும். நம்ம ஈஸியா வந்து அதை பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். ஜட்ஜி சார் சொல்றது புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? சார் ஒரு டவுட் சார். ஒரு வேலை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாம வந்துட்டோம்னா சப்மிட் பண்ணும்போது இன்டிமேட் பண்ணுமா? நீங்க ஆன்சர் பண்ணாத கொஸ்டின் எத்தனை, ஆன்சர் பண்ண கொஸ்டின் எத்தனைன்னு அந்த காலத்துல சார் இந்த நோட்டிபிகேஷன்ல இந்த மாடல் ஒண்ணு இருக்குமே, அந்த பேஜுக்கு போங்களேன். எத்தனாவது பேஜ்ல இருக்குமா அது மாடல்? தெரியலையே சார். அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லைட் இண்டிகேட் பண்ணுது சார். ஹெச்ஆர்என்சில அந்த மாதிரி தான் சார், கிரீன் கலர், ரெட், எல்லோ அந்த மாதிரி காமிச்சிச்சு சார். அதேதான். நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தாதாம்மா அடுத்த கொஸ்டின் போ. நீங்க இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. அந்த 5 ஆப்ஷன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க சார். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் கொஸ்டின் பாக்ஸ்ல. நீங்க ஒரு கொஸ்டினை பார்க்காம போயிட்டீங்கன்னா யூ ஆர் நாட் விசிட்டட் தி கொஸ்டின் 8ன்னு முதல்ல காமிக்கும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு ஓடிட்டீங்கன்னா நீங்க இந்த கொஸ்டினை நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லும். 2வது ஒயிட்ல காமிச்சா நீங்க அந்த கொஸ்டினை பார்க்கலன்னு அர்த்தம். அதுவே ஆரஞ்சில் காமிச்சா அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். ஆரஞ்சில் காமிச்சா யூ ஆர் நாட் ஆன்சர் தி கொஸ்டின் காமிக்கும். கிரீன்ல காமிச்சா நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஆன்சர் பண்ணணும்னே கிரீன்ல காமிக்கும் அந்த கொஸ்டின். அப்போ உங்களுக்கு கிரீன்ல காமிச்சா யூ ஆர் ஆன்சர் தி கொஸ்டின் அர்த்தம். 4 யூ ஆர் நாட் ஆன்சர் தி கொஸ்டின் பட் யூ ஆர் மார்க் தி கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ. நீங்க கொஸ்டின் ஆன்சர் வந்து மார்க் பண்ணல, பட் ரிவ்யூ பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் பின்னாடி வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு திரும்ப ஒரு தடவை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிக்கிறேன்னு ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா ரிவ்யூ எல்லாம் ஒரு பக்கமா சேவ் ஆயிக்கும். எந்த கொஸ்டின்லாம் ரிவ்யூ பண்றீங்களோ ரிவ்யூ ஆப்ஷன்ல போய் சேவ் ஆயிக்கும். அப்படி ரிவ்யூ பண்ணா இந்த கலர்ல வரும், கத்திரிப்பு கலர்ல. அதுலயே யூ ஆர் இருமா முடிச்சிடறேன் 5யும்.
யூ ஹவ் ஆன்சர் தி கொஸ்டின் மார்க்ட் ஆர் ரிவ்யூ வில் பி கன்சிடர் ஃபார் எவாலுவேஷன். நீங்க பின்னாடி என்னது இது எதுக்கு இதுக்கு வந்து இது பாருங்க, நீங்க என்னது ஒரு ரிவ்யூ போட்டு ஆன்சரையும் பண்ணிட்டீங்க, ஆனா பின்னாடி வந்து அதை என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சும் பண்ணிக்கலாம். ரிவ்யூ ஆப்ஷன்லயே ஒன்னு மார்க் பண்ணிட்டீங்க கரெக்ட் ஆன்சர், பட் அந்த ஆன்சரே நீங்க ரிவ்யூ பண்ணிக்கலாம், திரும்ப ஆன்சர் மாத்தி போட்டுக்கலாம். எவாலுவேட்டட் ரிவ்யூ, ரிவ்யூலயே 2 வகை இருக்கு. ஆன்சர் பண்ணாமையே ரிவ்யூக்குள்ள வச்சுட்டு போயிடுறது, வந்து ஆன்சர் பண்றேன்னு ஆன்சர் பண்ணிட்டு அதை ரிவ்யூல வச்சிடுறது. ஸ்கோரல் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. இப்போ இந்த ஸ்கிரீனு கீழே மேல நவர்ற மாதிரி எல்லாம் அங்க இருக்காது. நீங்க ஒரு கொஸ்டின் தான் ஒரு பேஜ்ல காட்டும், அந்த கொஸ்டின் பூரா பார்த்துட்டு நீங்க ஒரு ஆன்சர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த பேஜ் அடுத்த கொஸ்டின் போகும். நெக்ஸ்ட் கொடுக்கும் போது இதெல்லாம் காமிக்கும், இந்த கலர்லாம். நீங்க ஒரு கொஸ்டின் பண்ணாமே போயிட்டா, ஆன்சர் பண்ணாம போயிட்டா என்ன காமிக்கும், ஆன்சர் பண்ணிட்டு போனா என்ன காமிக்கும், ரிவ்யூ வச்சுட்டு நீங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த ரிவ்யூக்காக சேவ் பண்ண கொஸ்டின்லாம் பின்னாடி வந்து நீங்க பார்த்து திரும்ப ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கலர் காலம்ஸ்ல போயிட்டு இந்த கொஸ்டின் ரிவ்யூ கொஸ்டின்ஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்லாம் ரிவ்யூல வச்சீங்களோ அது எல்லாமே இருக்கும். இதுல மைனஸ் மார்க் இல்ல தானேங்க சார்? மைனஸ் இல்ல, தைரியமா அடிங்க, தைரியமா 200 கொஸ்டின் அடிங்க. ஆமா 200 கொஸ்டினும் கம்பல்சரி எல்லாருமே 200 கொஸ்டின் அடிக்கணும், அதான் ரூலே. எந்த கொஸ்டினும் விட்டுட்டு வரக்கூடாது. அப்ப 200 கொஸ்டினையும் வேகமா அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். 100 அடிக்கும் போதே 3 மணி நேரம் முடிச்சிடக்கூடாது. அப்போனா நீங்க வேகமா படிக்கணும். 200 கொஸ்டினை 2 மணி நேரத்துல அடிச்சுட்டு உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை பூரா ரிவ்யூல போட்டு 1 மணி நேரம் மெதுவா படிச்சு ரிவ்யூ கொஸ்டினை பூரா ஆன்சர் பண்ணணும். தெரிஞ்ச கொஸ்டின்லாம் கடன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தெரியாத கொஸ்டினை ரிவ்யூ போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? கடைசியா போயிட்டு ரிவ்யூ பட்டனை அழுத்தி எந்தெந்த கொஸ்டின்லாம் படிக்கணுமோ அதை 1 மணி நேரம் மெதுவா உட்காந்து படிச்சு அடிச்சிடலாம். சரியா? ஓகே. தருவாங்களா, நம்ம எடுத்துட்டு போலாமா சார்? இருமா, இதுக்கு ஜட்ஜி பதில் சொல்லுவாருமா, எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. சார் இல்ல லேப்டாப் சார், ஒன்று எடுத்துன்னு போறதான்னு கேக்குறாங்க, ஆன்சரே போட்டு எடுத்துன்னு போயிடுறது கூடிய. ஐயோ இல்ல சார், லேப்டாப் நான் இந்த சிபிடி கொஸ்டின் அட்டெண்ட் இது எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுல அதான் சார் கேட்டேன். நான் வாய்ப்பே கண்டிப்பா போக கூடாது, எதையுமே எடுத்துன்னு போக கூடாது. அங்க போனீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ல வேற எதுவுமே ஓபனே பண்ண முடியாது உங்களால. இது மட்டும்தான் ஓபன் ஆகும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஓகே மேடம், எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணது இல்ல, அதனால தெரியல. எல்லாருக்கும் நாங்க நெட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிருக்கோம் சார். அவங்களே சார் டைம் லிமிட் ஏதாவது சொல்லிருக்காங்களா சார்? ஏன்னா ஹெச்ஆர்என்சி எக்ஸாம்ல வந்து பார்ட்டா கொடுத்து அந்த பார்ட்டை வந்து இந்த டைம்குள்ள முடிக்கணும், முடிக்கலன்னா ஸ்கிப் ஆகி அடுத்த கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் சார். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா சார்? இல்ல மேடம், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லீங்களே. இதுல அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. யாருன்னா உட்காந்து படிங்கம்மா, ஏமா இப்படி கேறீங்க சார்? ஹெச்ஆர்என்சில அந்த மாதிரி கொடுக்கல சார். டைமிங் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 hours தான் சார் இருந்தது 200 கொஸ்டின்ஸ்க்கு. அதுதான் இப்போ மேடம் இதுலயும் அப்படிதான் இருக்கும். டிஎன்பிசி தான், அதனால சேம் ஃபார்மட்ல தான் இருக்கும். ஹெச்ஆர்என்சில எப்படி ஒரு கொஸ்டினுக்கு ஒரு இண்டிவிஜுவல் டைம் கொடுத்தாங்களா பாருங்க. நெக்ஸ்ட் பட்டன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க சார். பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க சார். அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. நெக்ஸ்ட் தான் பட்டன் 2 மணி நேரம். அந்த 5th ஆப்ஷன்ல வந்து ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்து லேட்டர் ரிசல்ட் டேக்கன் ஃபார் எவாலுவேஷன் போட்டுருக்காங்கல்ல சார்? ஆமாமா, அது வந்து லேட்டரா வந்து நம்ம ஒரு ஆன்சர் பண்ணி நம்ம அதை நெக்ஸ்ட் போயிட்டனால திரும்ப ரீசேஞ்ச் பண்ணிக்கலாமா? ரீசெக் பண்ணிக்கலாமா? இந்த 5 ஆப்ஷன் பண்ணிக்கலாமா சார்? ஆமா, உங்களுக்கு எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் வச்சு ஃபுல் டெஸ்ட் நமக்கு வந்து மாடல் டெஸ்ட் பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்கம்மா, ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, வச்சிடலாம். நமக்கு தான் ஓன் வெப்சைட் பல லட்சம் செலவு பண்ணி வச்சுக்கிறோம், ஏமா கவலைப்படுறீங்க? எல்லாம் பண்ணிக்கலாம் விடுமா. இந்த 5 ஆப்ஷனை மட்டும் பார்த்து வச்சுக்குவாங்க. உங்களுக்கு மாடல் எக்ஸாம் டிஎன்பிசியில் எப்படி நடத்துறாங்களோ அதே மாதிரி நாம நடத்துவோம், பயப்பட தேவையில்ல. தமிழ்நாட்டிலேயே டிஎன்பிசிக்கு அடுத்தது நாம தான் ஓன் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாமு, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வெப்சைட்டே வச்சிருக்கிறோம். ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு லேப்டாப் வேணும்னா நேராக கிளம்பி நம்ம அகாடமிக்கு வந்துருங்க, லேப்டாப் கொடுத்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறோம், மவுஸ் பிடிச்சி. பயப்படாதீங்க. இதெல்லாம் வந்து கோலம் போட கத்துக்கிற மாதிரி கொஞ்சம் கத்துக்கணும், இடத்த உடனே செய்ய முடியாது.
இப்ப நம்ம ஹெச்ஆர்என்சி எக்ஸாம் எழுதணும்னா இப்ப எல்லாம் எழுதி கத்துக்கினாங்க. இப்ப இந்த முறை நாம எழுதணும்னா நாமளும் கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நாம கத்துக்கலாம். சார் அப்ப ஜட்ஜ் எக்ஸாம் இனிமே இப்படிதான் இருக்குங்களா சார்? வரலாம், நிச்சயமா வரலாம். 200 கொஸ்டினா படிக்கணும். நீங்க 200 கொஸ்டினை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதை நீங்க அரேஞ்ச் பண்ணணும். இப்போ தமிழ்லயும் இருக்கும் கொஸ்டின், இங்கிலீஷ்லயும் இருக்கும். இங்கிலீஷ் படிக்க கத்துக்கணும் முதல்ல. நம்ம வெப்சைட்ல இங்கிலீஷ்ல மட்டும் தான் கொஸ்டின் போடுவோம். இங்கிலீஷ் தெரியாம நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இங்கிலீஷ் கம்பல்சரி கத்துக்குங்க. இங்கிலீஷ்ல கொஸ்டினை படிச்சு இங்கிலீஷ்ல இருக்கிற ஆப்ஷனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா தமிழ் ஆப்ஷனு தப்பா இருந்துச்சுன்னா கூட இங்கிலீஷ் ஆப்ஷன் தான் நாங்க எடுத்துப்போன்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால நீங்க கம்பல்சரி இங்கிலீஷ்ல இருக்கிற கொஸ்டினை படிங்க. இங்கிலீஷ்ல இருக்கிற ஆப்ஷனை பார்த்துக்கிட்டு ஆன்சரை கிளிக் பண்ணுங்க. அதனால 200 கொஸ்டினை படிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். நம்ம டெஸ்ட் வைக்கும் போது டைமிங் வச்சிடுவோம். அந்த டைமிங்குள்ள நீங்க படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். ஒரு 10-20 நாள்ல அந்த டைமிங்குள்ள அடிச்சிருங்க. இப்ப நம்ம வெப்சைட்ல ஒரு கொஸ்டினுக்கு டைமிங் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப நீங்க ஒரு நிமிஷத்துல ஒரு கொஸ்டின் படிக்க முடியாது. இப்ப நம்ம வெப்சைட்ல 30 செகண்ட் 40 செகண்ட் தான் ஒரு கொஸ்டினுக்கே வைக்கிறோம். நீங்க 30 செகண்டுக்குள்ள ஒரு கொஸ்டினை படிச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணி இருக்கிறோம். 30 to 40 செகண்டுக்கு மேல வெப்சைட்ல கொஸ்டினே இருக்காது. நம்ம வெப்சைட்ல 40 செகண்டுக்குள்ள படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம், அடுத்த கொஸ்டின் ஓடிடும். அப்போ ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க 3 அது கொஸ்டின் இருக்கும். அடுத்த கொஸ்டின் டைம் இது எடுத்துக்கும். டோட்டல் டைம் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த டைம் டிஎன்பிஎஸ்சிலயும் அப்படிதான் வச்சிருக்காங்க. டோட்டல் டைம் தான் வச்சிருக்காங்க. நம்ம டோட்டலா தான் வச்சிருக்கிறோம். அந்த டைமிங் மிஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். ஆனா டிஎன்பிஎஸ்ல நெக்ஸ்ட் கொடுத்து போயினே இருக்கணும். ஓகேவா? நாம டைமிங் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கொஸ்டினுக்கும் 30 செகண்ட் வச்சு நம்ம ஒரு நிமிஷத்துல 2 கொஸ்டின் அடிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி செட் பண்ணாதான் வேலை ஆகும். அது இன்னும் இது ஒண்ணுதான் சார் கொஞ்சம் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் இப்ப கொஸ்டின் பேப்பர் டக்குனு திருப்பிடலாம். இதுக்கு முதல்ல ஆமாமா, ரிட்டர்ன் போய் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமா ஒரு கொஸ்டின் 10 கொஸ்டின் கொடுத்தானா கூட உங்களை சாப்பிட்டுரும். 20 கொஸ்டின் டைமை சாப்பிட்டுரும். ஆமா சார், கண்டிப்பா. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் சார் நீங்க கொஸ்டின் 50,000 கொஸ்டின் இது பண்ண போறோம் வெப்சைட்லன்னு சொன்னீங்களா? அது எப்ப சார்? 50,000 கொஸ்டின் சேவ் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸாம் பூரா அந்த கொஸ்டின் தான் வைப்போம். உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் 50,000 கொஸ்டினும். அவ்வளவு கெப்பாசிட்டியில் வெப்சைட்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். உள்ள இருக்கு. டெய்லி எக்ஸாம் வைப்போம். ஓகேவா? இவ்வளவு கொஸ்டின் உங்ககிட்ட கொடுத்தா எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க? அதான் சார் கேட்டேன். டெய்லி எக்ஸாமுக்காக இவ்வளவு கொஸ்டின் சேவ் பண்ணி இருக்கிறோம். டெய்லி எக்ஸாம் நடந்துனே இருக்கும். ஃபுல்லி ஆன்லைன் தான். அதுக்கு தான் ஒரு மவுஸ் ஒரு லேப்டாப் வாங்கிக்கோங்க. நம்ம எக்ஸாம் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நடக்கும். சேம் ஆஸ் டிஎன்பிசி வெப்சைட். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கலர் மட்டும் தான் இருக்காது. ஒருவேளை இந்த கலரை நாம இன்சர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட முடியும், நம்ம வெப்சைட்ல வச்சிட முடியும். ஓகேவா? இதே மாதிரி கலர் வச்சு சுந்தரமூர்த்தி இதை வைக்க முடியுமான்னு இதை அப்படியே சேவ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுப்பா. இந்த வெப்சைட் டிசைனருக்கு இல்ல அதை போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். நம்ம டைமிங் பிக்ஸ் பண்ணிட்டோம். டைமிங் மேனேஜ் பண்ண கத்துக்கினாவே போதும். ரிவ்யூ பண்றதெல்லாம் ஓகே, அது பாத்துக்கலாம். சரிப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चंस எல்லாம் தந்திருக்கீங்க. நாங்க டெய்லி ஒரு 500 क्वेश्चन அப்படி பிளான் பண்ணி படிக்கணும். அந்த மாதிரி 500 क्वेश्चन நீ அங்க போய் படிச்சினா இங்க இருக்கிற சப்ஜெக்ட் எப்படி நீ கிளாஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணுவ? இல்ல நான் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும்போது அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆமா, அப்படி படிக்கிறதுனா ஊர்ல எல்லா புக்கும் விக்குதுமா, வாங்கி வச்சு வீட்லயே படிச்சிடலாமா? சார் 500 क्वेश्चन எங்க சார் படிக்க முடியும்? அதெல்லாம் படிக்க முடியாது உங்களால. அப்படி படிச்சுதான் நிறைய பேர் வீணா விட்டுறாங்க. அப்போ நமக்கு ப்ரீ பிளான்டு ஸ்டடி வேணுமா? மொத்தமா கொஸ்டின் ஆன்சர் புக்கை வாங்கி வச்சு நம்ம ஒரு நாளைக்கு 1000 கொஸ்டின் படிச்சிட முடியும். ஆனா அது மட்டுமே நம்மள பாஸ் பண்ணோம்னா பாஸ் பண்ணாது. அப்போ மெயின்ஸுக்கும் நமக்கு இந்த 3 மாசம் டைம் தான். மெயின்ஸுக்கு சேர்ந்து நாம இப்ப படிச்சாதான் ரிசல்ட் வந்த உடனே ஆமா பிலிமினரி ரிசல்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டுனா 2 நாள்ல ரிசல்ட் விட்டுருவான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல நீங்க ஆன்சர் போட்ட உடனே ரைட் ராங்னு சேவ் ஆயிருக்குல்ல, ஒரே நாள்ல ரிசல்ட் போட முடியும். 12ஆம் தேதி எக்ஸாம் முடிச்சுட்டு 15ஆம் தேதி ரிசல்ட் போட்டுருவான். அப்புறம் 1 month கேப் ஆகும் சார்.
புரியுதா இல்லையா? அவன் ரொம்ப புரியுது. சீக்கிரம் ரிசல்ட் போட்டுருவான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால. உடனே முதல்ல வந்து ஓஎம்ஆர் ஸ்கேன் பண்றதுக்கு 1 மாசம் டைம் எடுத்தோம்னா, இப்ப கம்ப்யூட்டர் எக்ஸாம்னா நீ எக்ஸாம் முடிச்சு சப்மிட் பண்ண உடனே உனக்கு மார்க் சேவ் ஆயிரும். அடுத்த நாளே ரிசல்ட் போட்டுருவான். புரியுதா இல்லைங்களா? அப்ப மெயின்ஸுக்கும் நமக்கு இந்த 90 நாள் தான் உதவும். அதுக்கப்புறம் தமிழ் படிக்கணும் நாம. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. அதுக்கே பாதி டைம் எடுத்துக்கும் நமக்கு. அது நிறைய டைம் சாப்பிட்டுரும் மெயின்ஸ் எக்ஸாம்ல. அப்போ இப்ப நாம வந்து மாடல் எக்ஸாம் டெய்லி 2 hours 3 hours யூஸ் பண்ணிட்டு மீதி டைமை பூரா படிக்கிறதுக்கு தான் யூட்டிலைஸ் பண்ணணும். இப்ப படிக்கிறது தான் பேஸ் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. நாம எப்பயுமே மெயின்ஸ் தான் எய்ம் பண்ணுவோம். பிலிமினரி எப்பயுமே மெயின் பண்றதுல. ஏன்னா பிலிமினரி நம்ம பசங்க எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. அதனால டைரக்டா நம்ம மெயின்ஸ் தான் எய்ம் பண்ணி படிப்போம். அதனால நீங்க டெய்லி உட்காந்து 200 கொஸ்டின் 300 கொஸ்டின் 1000 கொஸ்டின் படிக்கலான்றதெல்லாம் தப்பு. நாம டெய்லி நடத்துற சப்ஜெக்ட்க்கு டெய்லி எக்ஸாம் வைப்போம். அதை மட்டும் எழுதுங்க, அது போதும். எக்ஸ்ட்ராவா நீங்க எதுவும் படிக்க தேவையில்ல. சார் அப்புறம் இன்னொரு டவுட் எனக்கு சார். இப்ப எக்ஸாம் டைம்ல வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூ வந்துடக்கூடாது. அதனால எனக்கு கேக்குறேன், இப்ப நைட் ஒரு 11 மணி வரை படிச்சுட்டு அப்புறம் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கலாமா சார்? அந்த நைட்ல நான் படிக்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். 9 மணிக்கு தூங்க போகணும். நான் என் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றது அதுதான். நைட் 8:30 மணிக்கு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு பெட்டுக்கு போயிடணும். காலையில 4:30 மணிக்கு எழணும். 9 மணிக்கு மேல படிக்கவும் கூடாது, செல்போனை பார்க்கவும் கூடாது. அதிகபட்சமா 9:30க்குள்ள தூங்கிடணும். லேட் நைட் படிக்கவே கூடாது. இது என்னோட பாலிசி. நான் எப்பயும் அப்படிதான் படிப்பேன். லேட் நைட் படிக்கவே மாட்டேன். 9 to 9:30க்குள்ள பெட்டுக்கு போயிடுவேன். மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சிருவேன். 4:30ல இருந்து 7:30 வரைக்கும் படிக்கலாம். சூப்பரான டைம். என்ன இந்த 4 மணி நேரம் உங்களுக்கு கோல்டன் பீரியட். யாரெல்லாம் இந்த 4:30 to 7:30 படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, நல்லா படிக்க முடியும். புரியுதா? நாமளே 4:30க்கு நம்ம குரூப்பை ஆரம்பிக்க போறோம். நம்ம டைம் டேபிள்ல 4:30 கிளாஸும் இருக்கு. 4:30 to 6:30 2 hours கிளாஸ் இருக்கு. மார்னிங் ஒரு செஷன் இருக்கு. 2 hours 2 செஷன்ஸ் மார்னிங் செஷன்ஸ் இருக்கு. 4:30 to 5:30 ஒரு செஷன், 5:30 to 6 o'clock ஒரு செஷன், அதுக்கப்புறம் 10:30 to 1 ஒரு செஷன், 2:30 to 5 ஒரு செஷன், அதுக்கப்புறம் 7 o'clock எக்ஸாம். இதுதான் நம்ம டைம் டேபிள். அதுக்கு மேல 8 o'clock வேணா ஒரு டிஸ்கஷன் கிளாஸ். இந்த மாதிரி ஃபுல் டே நாம் பிளான் பண்ணியிருக்கோம். 8 to 9 டிஸ்கஷன். நாம கிளாஸை 4:30ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். டைம் டேபிள் ஷெட்யூல்ட் அட் 4:30 டெய்லி. அதனால கம்பல்சரி நீங்க 4:30 மணிக்கு எழுந்துதான் ஆகணும். இது ஒன்லி ஃபார் ஏபிபி ஆஸ்பிரண்ட். ஏபிபி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு மட்டும் தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்றோம். அந்த குரூப் மார்னிங் 4:30க்கு ஓப்பன் ஆகும். அதனால இப்ப இருக்கிற சிலபஸ் ரொம்ப பெருசுன்றதுனால மார்னிங் ஒரு செஷன் நாம கிரியேட் பண்றோம் இப்போ புதுசா இந்த வருஷம். அதனால டெய்லி மார்னிங் 4:30க்கு ஆரம்பிச்சு நம்ம கிளாஸ் நைட் 8 o'clock முடியும். இதுதான் நம்ம ஷெடியூல். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் சாப்பிட்டு தூங்கிடணும். சார் இந்த டைம் ஜட்ஜ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றத அப்ப கொஞ்சம் பெண்டிங் வச்சுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சிவில் ஜட்ஜ் ப்ரிப்பேர் பண்றவங்களும் இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அடுத்த வாரம் இவங்க புதுசா நம்ம செலக்ட் ஆகி ஜட்ஜ் எல்லாம் ஸ்டோன் பண்றாங்க. நிச்சயமா அக்டோபர் எண்டுல நிச்சயமா உங்களுக்கு புது நோட்டிபிகேஷன் வந்துடும். அக்டோபர் ஆர் நவம்பர்ல நிச்சயமா புது நோட்டிபிகேஷன் வந்துடும். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நிச்சயமா சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் இன்னும் 1 மாசத்துல நோட்டிபிகேஷன் வரும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமும் அக்டோபர்ல நோட்டிபிகேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சார் அப்ப நாங்க அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது இப்ப ஏபிபிக்கு ப்ரிப்பேர் பண்றது எப்படி சார்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா சார்? ஏபிபி படிச்சிட்டீங்கன்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி சிவில் ஜட்ஜும் படிக்கவே தேவையில்லையே. அப்ப இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருங்க எல்லாருமே. ஓகே சார். அதான் 2024லயே சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்துடும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்துடும். என்னது நவம்பருக்கு முன்னாடி வந்துடும். அதுவும் சார் சொல்லுங்கம்மா. இதுக்கு ஏஜ் இது என்னது சார்? இதுக்கு இதுல வந்து ஏஜ் நோ ஏஜ் லிமிட் ஃபார் ஏபிபி. நீங்க ஓசியா இருந்தா மட்டும் 36 வயசு. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டில எது இருந்தாலும் நோ ஏஜ் லிமிட். 60 வயது வரை எழுதலாம். 60 வயசுக்கு மேல போனா எழுத முடியாது. ஓகேவா? எக்ஸாம் டைம் வந்து 2:30 to 5:30 மதியம் எக்ஸாமு.
கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2:30 தான் எக்ஸாம், மதியம் தான். அதனால யாரும் பயப்பட தேவையில்ல. பொறுப்பா 1 மணி நேரம் முன்னாடி போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கலாம், பயப்பட தேவையில்ல. சரியா? ஓகே, கிளாஸ் நான் ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்றேன். டவுட்னா எதனா கேளுங்க.